குட் மார்னிங் எல்லாருக்கும். ஆக்சுவலி பட்டுக்கோட்டை காலையில் தான் வந்தவனே எல்லாரும் சந்தோஷப்படுத்திட்டாங்க. ஃபஸ்ட்டு என்னை பிக்கப் பண்ண கார் டிரைவர்லேருந்து இதுதான் இந்த ஊர் கோயில்னு சொல்லிட்டு மன்னார்குடியில் ஒரு கோயில் காட்டினாங்க. அப்படி வர வழி எல்லாமே பார்க்குற பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. சென்னையிலேருந்து காஞ்சி போய் வந்த கார்த்திக் ராஜகோபாலுக்கு பசுமையை ஊருக்குள்ளே வந்தவனே காட்டிட்டீங்க. அண்ட் நைஸ். நிறைய பேர் என்னை தெரிஞ்சிருந்தது, எனக்கும் உங்களை தெரிஞ்சிருந்ததுன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நான் ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர். ஃபோட்டோகிராஃபின்றது ஒரு 2005 கற்றுக்க ஆரம்பித்தேன். நான் இன்ஜினியரிங் தான் படிச்சுட்டு மெட்ராஸில் எல்என்டின்ற ஒரு நிறுவனத்தில் இன்ஜினியராக வேலை பார்த்துட்டு இருந்தேன். சின்ன வயசுலேருந்து ஃபோட்டோகிராஃபியில் நாட்டம் அதிகம். இந்த ஹிந்துஸ்தான் ஃபிலிம்ஸ் யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ஹெச்பிஎஃப் பிளாக் அண்ட் ஒயிட், அதில் தான் நான் பழகினேன். ஒரு யாசிகா கேமரா அப்பா வாங்கி தந்தார். ஸோ அதிலிருந்து தான் ஃபோட்டோகிராஃபி நாட்டம் அதிகமானது. என்ஜினியரிங் படிக்கும்போது என் லேப் அட்டெண்டர் ஒருத்தர் ஃபோட்டோகிராஃபி பண்ணிகிட்ருப்பார். இன்ட்ரெஸ்ட் வந்தது. வேலைக்கு போன பிறகு காசு வந்தது. அதுக்கப்புறம் கேமரா வந்தது. அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபி ராஜா புன்சிங் சார்கிட்ட ஒரு வீக்கெண்ட் கோர்ஸ் மட்டும் படித்தேன். ஏன்னா ஃபுல் டைம் கோர்ஸ் படிக்கிறலாம் காசு கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் நிறையா புக்ஸு படித்து கற்றுக்கிட்டேன். இப்போது நல்ல விஷயம் என்னென்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே யூடியூப் இருக்குது. நான் யங்ஸ்டர்ஸ் சொல்கிறேன். இப்போ இவர் காலத்துலலாம் யூடியூப் கூட எந்த டியூபும் இருந்திருக்காது. சைக்கிள் டியூப் தான் இருந்திருக்கும். ஓகே. ஸோ இன்றைக்கி லேர்ன் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம எங்கேருந்து வேணால் லேர்ன் பண்ணலாம். பட் ஏன் இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஷாப் வரும்? ஒரு கிளாஸ்க்கும் ஒர்க் ஷாப்புக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ ஒர்க் ஷாப்புன்றதுக்கு தமிழில் என்ன பேர்? பயிற்சி பட்டறை. பயிற்சி பட்டறையை யார் கண்டக்ட் பண்ண முடியும்? படிச்சிருந்தா கண்டக்ட் பண்ண முடியாது. அதாவது அந்த தொழில் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க சக தொழில் பண்ணுறவங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறது. இங்கே டீச்சர்னு யாரும் கிடையாது, ஸ்டூடெண்ட் யாரும் கிடையாது. நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து கற்றுக்கிட்டு மேலே போகலான்றது தான். அந்த ஒரு எண்ணத்தோடு தான் இங்கே வந்திருக்கேன். உண்மையை சொல்கிறேன், ஒரு ஒர்க் ஷாப்லேயும் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணுறீங்கன்னு தெரியாது. நான் உங்கள்கிட்ட இருந்து ஒரு ஒர்க் ஷாப்லேயும் நான் அதிகமாகவே லேர்ன் பண்ணான்னு சொன்னான்னா அது மிகையாகாது. ஸோ இந்த ஒரு இன்ட்ரோவோட நம்ம ஒர்க் ஷாப்பில் இறங்குவோம். லுக் அண்ட் திங்க் பிஃபோர் ஓப்பனிங் த ஷட்டர். த ஹார்ட் அண்ட் மைண்ட் ஆர் த ட்ரூ லென்ஸ் ஆஃப் எ கேமரா. யூசுஃப் கர்ஷன் சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போது இந்த மாதிரி லென்ஸ் எல்லாம் நல்ல லென்சஸ் எல்லாம் நிறையா இருக்கும். இங்கே ஜி மாஸ்டர் லென்சஸே நிறையா இருக்குது. ஸோ படங்கள் சூப்பராக டெக்னிக்கலாக நல்லா வரதான் செய்யும். பட் உங்கள் மனசு, உங்களோட ஹார்ட், ஓகே, அந்த லென்ஸை நீங்கள் அந்த கேமராவில் பொறுத்தல, உங்கள் மனசுக்கு பிடிச்சது எதுன்றது பார்க்கல அப்படின்னா அந்த ஃபோட்டோவை அழகாக நம்மளால் எடுக்கவே முடியாது. அது எவ்வளோ காஸ்ட்லியான கேமரா இருந்தாலும், எவ்வளோ காஸ்ட்லியான லென்ஸாக இருந்தாலும் சரி. இந்த ஒரு சின்ன ஒரு எண்ணத்தோட இன்றைக்கி இந்த ஒர்க் ஷாப் ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் இவங்க யாருன்னு. ஷீலான்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் மற்றும் மலையாள திரைப்படத்தில் ஹீரோயினாக 2-3 படத்தில் நடிச்சிருக்காங்க. ஒரு பர்டிகுலர் என்னங்க ஓகே, அது எனக்கு தெரியாது. சீரியலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ ஒரு பர்டிகுலர் அசைன்மெண்ட், ஒரு டிசைனர் என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி ஒரு சாரீ டிசைன் பண்ணியிருக்கேன், ப்ளவுஸ் எல்லாமே எல்லா இடத்துலையும் குருவி இருக்கும், கமல் வரைக்கும் எல்லாமே குருவி இருக்கும். ஸோ அதை வச்சு ஷூட் பண்ணோம். ஒருத்தங்க மாடலில் கூப்பிட்ருக்கேன், நீ ஒன்றும் இல்லை உன் கேமரா எடுத்துகிட்டு வா, அசைன்மெண்ட் பெருசாக சார்ஜஸ் எல்லாம் எதுவும் இல்லை, எனக்கு முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணி ஒரு 2 ஷாட் எடுத்தா அப்படின்னு கேட்டாங்க. நானும் கேமராவும் ஒரு 50 mm லென்ஸோ ஒரு 85 mm லென்ஸும் எடுத்துகிட்டு, அதான் இந்த பேக் தான், அந்த பேக் எடுத்துகிட்டு நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் போட்டால் ஹீரோயின் சொல்கிறாங்க, எல்லாமே சொல்கிறாங்க. டக்குன்னு என் அசிஸ்டண்ட்டை சொல்லி, டேய் நம்ம ஸ்டுடியோவில் இருக்க அந்த பேக்ரவுண்ட் கிளாத்தாக எடுத்துகிட்டு வாடா, இதை ப்ராப்பராக ஒர்க் பண்ணணும். ஏன்னா அவங்க மொட்டை மாடியில் வச்சு எடுக்க சொன்னாங்க. ஸோ மொட்டை மாடியில் நிற்க வைக்கும்போது எனக்கு இந்த ஒரு ஃபீல் கிடச்சிது. பின்னாடி பேக் ட்ராப் போட்டாச்சு, காற்றுக்கு ஸ்க்ரீன் அடிச்சுட்டு போயிடும் இல்லையா. ஸோ அதனால் 2 பேர் காலை ஸ்டாண்டு மேலே வச்சு நின்றுக்கோங்கடா,
யாராவது மேலே விழுந்துரு போகுதுன்னு சொல்லிட்டு நின்று ஷாட் எடுத்தாச்சு. அந்த ஷாட்டோட அவுட்புட் வந்து லெஃப்ட்டு. பட் இது ஸ்டுடியோவில் எடுத்துடலாமே, சன்லைட் தான், வேறு எதுவும் யூஸ் பண்ணல, ஸ்டுடியோவில் எடுத்துடலாமே. இதில் என்ன ஸ்பெஷல்? ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க, நமக்கு யாருன்னு நமக்கு அவங்க தான் வருவாங்கன்னு தெரியாமல் நம்ம போயிட்டோம். பட் அதுக்கான ஒரு ஷாட் வந்து கொடுக்கணுமே அப்படின்னு நினச்சேன். ஆனால் லொக்கேஷன் அந்த அளவுக்கு இல்லை, இதுதான் கிடைச்சது. இப்போ அக்செப்டபிளாக இருக்கா? ரொம்ப சிம்பிள். அந்த ஷாட்டில் கட் ஒர்க் தான். பின்னாடி இருக்கிற ஷாட், இதுக்கு முன்னாடி காரைக்குடிக்கு வந்து ஒரு வெட்டிங் போயிருந்தேன். அந்த வீடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, காலையில் சன்லைட் வர மாதிரி இருந்துச்சு, அது எடுத்துட்டேன். பட் சன்லைட் வர்றது வந்து அந்த இடத்துல தெரிஞ்சதை தவிர அங்கே டஸ்ட் இல்லாததுனால ரேஸ் தெரியல, அதையும் ஃபோட்டோஷாப்பில் ஆட் பண்ணிட்டேன், மொத்தமாக கம்பைன் பண்ணிட்டேன். அண்ட் அந்த லைட்டிங் எப்படின்னா, இந்த சைடில் ஷேடோவும் அந்த சைடில் லைட் இருக்கிற மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். இதுக்கெல்லாம் எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் எடுத்துச்சு ஃபோட்டோஷாப்பில். இன்றைக்கி ஏஐ தொழில்நுட்பம் வந்துருச்சு. அதை யூஸ் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்டை செட்டிநாடு வீடு மாதிரி மாற்று அப்படின்னு வந்து கரெக்டான ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா போட்டுரும். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, சார் ஃபிலிம்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நானும் ஹெச்பிஎஃப், இன்றைக்கி வந்து ஃபேக்ட்ரியே இல்லை, ஊட்டியில் க்ளோஸ் பண்ணி பார்த்துருப்பாங்க. இன்றைக்கி வந்து ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன், இதாங்க ஹிந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம் அப்படின்னு காட்டுற மாதிரி இருக்குது. அங்கேருந்து தான் நானும் ஷூட் பண்ணேன், அதனால தான் தலை நரைச்சிருக்கு. ஓகே, ஸோ அங்கேருந்து இன்றைக்கி ஏஐ வரைக்கும் வரோம். இதில் என்னென்னா, இப்போ நம்ம ஃபிலிம் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க இன்றைக்கி டிஜிட்டல் எடுத்துகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 20 வருஷம் முன்னாடி டிஜிட்டல்லாம் வேஸ்ட்டில், அதெல்லாம் யார் எடுப்பா, அதெல்லாம் காஸ்ட்லி, நாங்கள் எப்போவுமே ஃபிலிம் தான் எடுப்போம் அப்படின்னு நின்னவங்கெல்லாம் வந்து அதுக்கப்புறம் நம்மளால் பார்க்க முடியல. இன்றைக்கி ரொம்ப வயசானவங்க, 60-70 வயசு இருக்கிறவங்க டிஜிட்டல் எடுக்கிறவங்களும் இருக்காங்க, அதே வயசில் வந்து இன்னும் வந்து புலம்பிகிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் எதுக்கு அட்டன் பண்ணோன்னா, இந்த ஒரு அப்கிரேட். ஓகே, நாட்டு நடப்பு என்ன? ஓகே, நான் மெட்ராஸில் என்ன நடக்குதுன்னு சொல்லுவேன். நீங்கள்லாம் வந்து பட்டுக்கோட்டையில் வந்து மார்க்கெட் எப்படி இருக்குது சார், இப்படி தான் கேட்குறாங்க கஸ்டமர்ஸு, இப்படி தான் ஆர்டர் கன்வர்ஷன் இருக்குது, இது பண்ணால் தான் வந்து நமக்கு துட்டு வருது. கடைசியில் முக்கியம் என்ன, நம்ம எல்லாருமே பொழைக்கணும். அஃப்கோர்ஸ் நம்ம ஃபோட்டோகிராஃபியில் நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும், அது நம்ம பர்சனல் ஒர்க் கூட பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எங்கே போனாலும் நான் வந்து ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி பண்ணுவேன், யாராவது வந்து எனக்கு தெரியாதவங்க கூட நான் ஃபோட்டோ எடுத்து வைப்பேன். அது வந்து எனக்காக, என் சந்தோஷத்துக்காக நான் பண்ணிக்கிறது. பட் ஆனால் தொழில் பொறுத்த வரைக்கும் நம்ம எதுக்கு பண்ணுறோன்னா, தொழில் வளம் இருக்கணும், அதில் காசு வரணும். நமக்கு மட்டும் காசு வந்தால் பத்தாது, நம்மளை நம்பி எடிட்ரு, அசிஸ்டண்ட்டு, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் நம்மளை நம்பி பொழைப்பாங்க. அவங்களுக்கும் நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம வந்து நிலச்சிருக்கணுன்னா அப்டேட் பண்ணிக்கணும், அது கட்டாயம் அவசியம். ஸோ நான் இதுக்கு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வெட்டிங் மட்டும் எடுக்க மாட்டேன், டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ். யூஸ்வலி ஐஐடி இந்த மாதிரி நிறுவனங்களில் ரிசர்ச் இன்ஸ்டியூஷன்லாம் கேட்பாங்க, ஒரு ஃபிலிம் எடுத்தாங்க, அதெல்லாம் எடுப்பேன். காசு எவ்வளோ கிடைக்கும்னு கேட்டேன்னா வெட்டிங்கில் கிடைக்கிற அளவு கிடைக்காது. இருந்தாலும் நான் எடுப்பேன், டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். இருந்தாலும் ஏன் எடுக்கிறேன்னா, அங்கே ஒரு லேர்னிங் இருக்கும். அந்த லேர்னிங், அங்கே கற்றுக்கிற அந்த க்ரியேட்டிவிட்டி, இதெல்லாம் திரும்ப கொண்டு போய் வெட்டிங்கில் அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து ஷீலா வந்து அது ஃபேஷன் ஷூட் தான். ஓகே, ஃபேஷன் ஷூட்டில் எனக்கு துட்டு வருதா, என்னால் வந்து பொழைக்க முடியுமான்னு கேட்டேன்னா அந்தளவுக்குலாம் இல்லை. பட் ஆனால் அது எடுத்துகிட்டு நாளைக்கு வந்து ஒரு பிரைடு எடுக்கும்போது நமக்கு இந்த ஐடியாவில் வரும்ல, அந்த ஐடியாவும் நான் காட்டுறேன். ஸோ இந்த ஒரு ஷாட் எடுக்கும்போது தான் அந்த செட்டிநாடு வீடு எடுத்தேன். இது ஒரு சிம்பிளான ஷாட், நான் எதுவுமே பண்ணல. அந்த காலத்தில் 2017 சோனி A7R2 கேமரா வித் ஒரு 50 mm லென்ஸ், 50 or 28ன்னு நினைக்கிறேன், 28 mm f2 அந்த லென்ஸு, அந்த லென்ஸில் வச்சு எடுத்தது. ரொம்ப சிம்பிள். ஓகே, சார் ரொம்ப அழகாக சொன்னார், கவிதையாகவே சொன்னார். நீங்கள் எழுதுனீங்கன்னா உண்மையிலேயே சிறப்பு. ஏன்னா இந்த மாதிரி கவிதை எழுதுறதும் ஃபோட்டோகிராஃபிக்கு யூஸ் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபோட்டோகிராஃபின்றதே இமேஜினேஷன் தான். நம்ம எவ்வளோ தூரம் வந்து ஒரு கவிதை எழுதுறதுக்கு நம்ம எவ்வளோ தூரம் இமேஜின் பண்ணோம். ஸோ அது பண்ணி மைண்டை ட்ரெயின் பண்ணிட்டா நம்மளால் வந்து ஒரு ஃபோட்டோவை இமேஜின் பண்ணி எடுக்க முடியும். நான் எப்போவுமே என்னோடய இன்ஸ்டாகிராம் வீடியோஸில் எல்லா இடத்துலையும் சொல்கிறது என்னென்னா,
உங்களால் ஒரு படத்தை கேமரா ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல பார்க்க முடியலன்னா நீங்கள் எவ்வளோ காஸ்ட்லியான கேமரா வச்சுருந்தாலும் அந்த படத்தை உங்களால் எடுக்க முடியாது. ஒத்துக்கிறீங்களா சார்? உன் மனசில் அந்த அந்த இமேஜ் தோணும். மனசில் இமேஜ் தோணுன்னா ஓகே, அதுக்கு என்ன லைட்டு, அதுக்கு என்ன லென்ஸு, அதை எப்படி எடுக்கலாம், திரும்ப ஆஃபீஸ் போய் அது எப்படி போஸ்ட் ப்ராசஸிங் பண்ணலாம், இது வரைக்கும் நம்ம திங்க் பண்ணி தான் ஒரு ஷாட் எடுக்கணும். அப்போ தான் சிறப்பான ஷாட் வரும். முஸ்தபா சொல்கிற மாதிரி 1000 ஷாட் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் மனசு பிடிச்சது வந்து ஒரு 4-5 ஷாட் தான் இருக்கும். எல்லாருக்குமே அப்படி தான். படப்பட நம்ம வெட்டிங்கில் நம்ம ஃபாஸ்ட்டாகவும் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. டக்குன்னு ஒன்று யோசிச்சு எடுக்க முடியாது. பட் ஆனால் இந்த மாதிரி யோசிச்சு எடுக்க நீங்கள் ஃபாஸ்ட்டாக எடுக்கிறதும் நல்லா வர ஆரம்பிக்கும். அதுதான் வந்து அதோட நல்ல விஷயம். ஒவ்வொன்றும் நம்ம வந்து ஃப்ரீ டைமில் யோசிச்சு எடுக்கிறதெல்லாம் நாளைக்கு நம்ம வெட்டிங்கில் எடுக்கும் ஃபாஸ்ட்டாக வரும். இதில் எந்த லைட்டும் யூஸ் பண்ணல, சன்லைட். அகெயின் சன்லைட். ஒன்றும் இல்லை, விண்டோவில் வந்து உட்கார வச்சுட்டேன். அந்த இடத்துல நேராக பார்க்க வச்சுருந்தா அந்த ஃபீல் இருந்திருக்காது. இங்கே அந்த ஃபீல் தான் முக்கியம் நமக்கு. ஸோ அவங்க நான் இதுதான் ஒரு சுச்சுவேஷன் கொடுத்தேன். நீ ஒருத்தரை எதிர்பார்த்து உட்காண்ட்ருந்த 1000 விஷயங்கள் உன் மனசுக்குள்ளே ஓடுது. அப்படி கையை தலையில் வச்சு அப்படி விண்டோ வெளியாக பாரு அப்படின்னு அப்படி பார்த்தாங்க, ஷார்ட்டு முடிஞ்சது அவ்வளோ. பட் அந்த இடத்துல லைட்டிங் அப்சர்வேஷன் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து இந்த பக்கம் பார்க்க வச்சுருந்தேன்னா கண்ணு தெரியாது. ஸோ கண்ணு தெரியணும், ஆர்னமெண்ட் தெரியணும். ஏன்னா வந்து இது பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு ஆர்னமெண்ட் இது இருக்கு இல்லையா, அணிகலன்கள், அதெல்லாம் வந்து போடுறதுக்கான ஒரு பிராண்டுக்கு எடுத்த ஷார்ட்ஸ். அடுத்தது ஒரு புடவைக்காக எடுத்தது. எங்கள் வீட்டு ஊஞ்சல் தான். அவங்க மாடல் வந்தாங்க, தூரம்லாம் எதுவும் போடல, டைமுக்கு வந்துருமா 8 மணிக்கு முன்னுக்குள்ளே ஷார்ட்டு முடித்தாதான் லைட்டு கரெக்டாக இருக்கும்னு சொன்னேன். எங்கள் வீட்டு ஊஞ்சல் எங்கள் வீட்டில் இருக்கிற கார்டன் முன்னாடி எடுத்தது, அவ்வளோதான். ஒரே ஷாட். பட் ஆனால் லைட்டிங் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? அதை தாண்டி நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்ல முடியுமா இந்த ஷார்ட்டில்? ஆனால் பேசலாம்ண்ணா, எல்லோரும் எது இருந்தாலும் நிறுத்தி கேள்வி கேட்கலாம். நீங்களாம் கேட்டால் தான் எனக்கு இன்னும் வந்து எனக்கு அதிகமாக இருக்கும், எந்தூசியாசமோட பேசுவேன். ஸோ ஒன்று நடந்திருக்கு, நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? ஸ்லைட்டாக பேக்ரவுண்ட் மட்டும் மாஸ்க் பண்ணி டார்க்கன் பண்ணியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பிக்சரில் எங்கே நம்ம கண்கள் போகும்? நேச்சுரலாக பிரைட்டாக இருக்கிற இடத்துக்கு தான் கண். ஸோ வந்து அவங்க ஒரு ஃபேர் காம்ப்ளெக்ஷன் இருக்கிற பொண்ணு. ஸோ அவங்க வந்து ஒரு இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற பிரைட்னஸ் தான் கரெக்ட் பிரைட்னஸ்ஸு. ஒரு டிவி பிரைட்டாகவும் ஒரு டிவி டார்க்காகவும் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க ரெண்டுக்கும் வச்சு. ஏன்னா டிவியில் எப்போவுமே அந்த டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஸோ இதுலேயே பார்த்தாலும் கூட அவங்க தான் பிரைட்டஸ்ட் பாயிண்ட். ப்ளஸ் வந்து சாரியை நான் காட்டி ஆகணும், ஏன்னா நான் அவங்க மாடலுக்காக நான் பிக்சர் எடுக்கலை. ஸோ சாரியை பறக்க விட்டாச்சு. சாரியை பறக்க விட்டு அப்படியே வந்து காற்றுல நின்னா ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன், ஷட்டர் ஸ்பீடு வந்து ஸ்லைட்டாக குறைச்சிட்டேன். அப்போ என்ன ஆகும், ஒரு சின்ன பிளர் வரும், முந்தானையில் ஒரு சின்ன பிளர் வரும். அப்போ பிளர் வரும்போது காற்றுல போன ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால தான் டக்குன்னு நேச்சுரலாக தெரியுது, அன்நேச்சுரலாக தெரியல. நம்ம கரெக்டாக நூல் கட்டின மாதிரி எடுத்தோன்னா பார்க்கறதுக்கு வந்து வித்தியாசமாக தெரியும். அப்படி இருக்கக்கூடாது. அதே மாதிரி தான் இது எல்லாமே சன்லைட். ஏன் சன்லைட்டுன்னு சொல்கிறேன்றதுக்கு வந்து நான் திரும்ப வரேன். ஓகே, சன்லைட் இருந்தாலும் நம்ம லைட்டிங் கரெக்டாக அப்சர்வ் பண்ணலாம். அண்ட் முக்கியமாக இப்போ இந்த ஷாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து நீங்கள் ஓகே ஒரே நிமிஷம். இந்த ஷாட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் பாருங்கள். இது வந்து லைட் வந்து பின்னாடி இருந்து வரும். அடுத்த ஷாட் வந்து லைட் முன்னாடி வச்சுருப்பேன். லைட் முன்னாடி வச்சுருந்தாலும் அந்த குழந்தை மேலே இருக்கிற லைட் வந்து பின்னாடி இருக்கிற லைட்டோட அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி தான் நான் இடத்த சூஸ் பண்ணிக்குவேன்.
இதில் பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி லைட் வச்சுருக்கேன்னா, இன் ஜென்ரல் நீங்கள் சினிமாலாம் பார்த்துருக்கீங்களா? பாலு மகேந்திரா படம் பார்த்துருக்கீங்களா? லைட் எங்கேருந்து வரும்? சன்லைட் எங்கேருந்து வரும்? டைரக்ஷன் பேக்லேருந்து பேக் லைட் பண்ணியிருப்பார் பாலு மகேந்திரா. ஸோ இதுக்கு முன்னாடி பேக் லைட்டுன்றது 1980s ராங் லைட்டுன்னு சொல்லுவாங்க. சொல்லியிருக்கோமா? ராங் லைட்டை ரைட் லைட் ஆக்குனவர் பாலு மகேந்திரா சார். ஸோ இன்றைக்கி வந்து சந்தோஷ் சிவன் இல்லை இப்போ வர்ற டிபிஸ் புதுசாக வர்ற எல்லா சினிமாட்டோகிராஃபர்ஸும் பார்த்தீங்கன்னா லைட் பின்னாடி வர வச்ச மாதிரி வந்து சினிமாவில் எடுத்திருப்பாங்க. நீங்கள் கவனித்து பாருங்கள். ஏன்னா இன் ஜென்ரல் ஒரு வாழ்க்கையில் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைட் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்காது. இப்போ சார் பாருங்கள், இவர் அப்படியே பாருங்களேன். நான் இங்கேருந்து ஃபோட்டோ எடுத்தால் எப்படி இருக்கும்? லைட் அங்கேருந்து வருது, சன்கனில் இருந்து. இங்கேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கார்? ஸோ இதை வந்து நம்ம வந்து தவிர்த்து நம்ம என்ன பண்ணுவோம், லைட் இந்த பக்கம் கொண்டு வாங்க. அது தேவை இல்லை. லைட் கரெக்டாக விழுகுதா, ஒரு அன்நேச்சுரல் ஷேடோஸ் எதாவது இருக்கா, அந்த மாதிரி மட்டும் பாருங்கள். அது மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா, கரெக்டாக ஹேர்லைட் ஆனால் அந்த பிக்சர் அழகாக தான் இருக்கும். அதுக்கான பேக்ரவுண்ட் நம்ம வந்து ஒரு பிக்சர் எடுக்கிறோன்னா நம்ம சப்ஜெக்ட் மட்டும் பார்க்கக்கூடாது, ஆளை மட்டும் பார்க்கக்கூடாது, பின்னாடி பேக்ரவுண்ட் என்ன, லைட் எப்படி வந்து நம்ம மேலே வந்து விழுகுது, இதெல்லாம் பார்த்து எடுக்க வேண்டியிருக்கும். இது ஒரு முக்கியமான விஷயம். நான் ஏன் இத்தனை நேரம் வந்து சன்லைட் பற்றி பேசிகிட்டு இருந்தேன்னா, நம்ம வந்து இப்போ எடுக்கிற எத்தனை அசைன்மெண்ட்டில் வீடியோவும் ஃபோட்டோவும் சேர்த்து எடுக்கிறோம்? பதில் சொல்லலாம். எல்லோரும் கரெக்டாக இருக்கீங்களே? ஒன்றும் போர் அடிக்கல? ஓகே. எத்தனை அசைன்மெண்ட்டில் வீடியோவும் ஃபோட்டோவும் சேர்த்து எடுக்கிறோம்? எல்லோரும் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ் தானே? எத்தனை அசைன்மெண்ட்டில் வீடியோவும் ஃபோட்டோவும் சேர்த்து எடுக்கிறோம்? ஆல்மோஸ்ட் எல்லாமே. ஸோ இப்போ வந்து பொண்ணு ரெடி ஆகிட்டு இருக்காங்க, அப்போ வந்து ஃபோட்டோகிராஃபர் எடுக்கிறாரு. அவர் எப்படி எடுப்பார்? ஃப்ளாஷ் போட்டு எடுப்பார், இல்லாட்டி சாஃப்ட் பாக்ஸ். அப்போ வீடியோகிராஃபர் என்ன பண்ணிட்டு இருப்பார்? முடிடா கிளம்பு கிளம்பு எனக்கு வேணும். ஓகே. இப்போ அதே வந்து ஒரு பிரைட் இருக்காங்க, ஒரு சின்ன போஸ்ட் சொல்லியிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து லைவாகவே கொடுக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, இங்கே மாப்பிள்ளை இருக்கார், இங்கே நின்றுருக்கீங்க, அப்படி தெரிஞ்சு ஒரு சின்ன ஸ்மைல் கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாக கண்டினியூஸ் லைட், இப்போ எல்இடி லைட்ஸ் எல்லாம் நிறையா வந்துச்சு. இல்லை சன்லைட் வர மாதிரி இருந்துச்சுன்னா சன்லைட் வர மாதிரி ஒரு இடம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம், என் ஃபோனு. ஓகே. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வீடியோ எடுக்கும்போதே ஃபோட்டோகிராஃபி முடிஞ்சிடும். அப்படின்னா என்ன, உங்கள் ஃபோட்டோகிராஃப்ஸும் பெட்டராக இருக்கும், நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். வீடியோவுக்கு தேவையான கண்டென்ட் வரணும். ஏன்னா வீடியோவில் வந்து அப்படியே நிற்க வச்சு எடுக்க முடியாது, கொஞ்சம் மூவ் ஆகிற மாதிரி அந்த மாதிரி தான் எடுக்க முடியும். ஸோ இப்போ நான் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கண்டினியூஸ் லைட்டில் என்னென்ன எடுத்திருக்கேன்னு நான் காட்டுறேன். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு ஈஸியான சுச்சுவேஷன், நல்ல கிளைண்ட்டு, நல்ல காஸ்டியூம்லாம் போட்டிருக்காங்க, லொக்கேஷன்லாம் சூப்பராக இருக்குது. லொக்கேஷன் நல்லா இருக்கும்போது எல்லாமே சன்லைட் தான். இதெல்லாம் கேண்டிடு. நார்த் இந்தியன் கல்யாணத்துலலாம் வந்து மஞ்சள் வச்சு அப்புவாங்க, வெள்ளை சரி. இது பெங்களூரில் எடுத்தது. இது சுவாமி மலையில் இண்டிகோ ரிசார்ட், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அங்கே எடுத்தது. நல்ல லொக்கேஷன், சன்லைட். இது சொல்லவே வேணாம், எந்த இடம்னு தெரிஞ்சிடும். கங்கை கொண்ட சோழபுரம், நல்ல லொக்கேஷன், சன்லைட். எப்போவுமே க்ளோஸ்அப் தான் எடுக்கணுமா? வைட் ஆங்கிள் லென்ஸ் எல்லாம் எப்போ யூஸ் பண்ணுறது? கங்கை கொண்ட சோழபுரம் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம், ராஜேந்திர சோழன் கட்டினது. அந்த பிரம்மாண்டத்தை கம்மி பண்ணி க்ளோஸ்அப் மட்டும் எடுத்தால் என்ன அர்த்தம்? பிரச்சனை இல்லை, அவங்க இவ்வளோ சின்னதாக இருந்தாலும் எடுத்துக்கூடாது, ஆகிறது ஆகட்டும்னு எடுத்து கொடுத்தேன். அவங்க ஆல்பத்தோட கவர் பிக்சராக இதை சூஸ் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு கங்கை கொண்ட சோழபுரம் பிடிச்சிருச்சுன்றதுக்காக தான் அதை வந்து அவங்க சூஸ் பண்ணதே.
ஸோ இப்போ அதையே வந்து நம்ம பெருசாக காட்டும்போது அவங்களுக்கு வந்து இன்னும் நாட்டம் அதிகமாக இருக்கும். இது வந்து உத்தரப்பிரதேஷில் பரேலின்னு ஒரு இடத்துல எடுத்த ஒரு ஷாட்டு. சிம்பிள் LC500 அப்படின்னு ஒரு லைட் இருக்கு இல்லையா, குச்சி மாதிரி வச்சுட்டு போவாங்க இல்லையா, அந்த லைட்டு வந்து சைடில் வந்து அசிஸ்டன்ட் பிடிச்சிட்டு இருக்காரு. வீடியோவும் போயிட்டுருக்கு, ஃபோட்டோவும் போயிட்டுருக்கு. பிரைடு வந்து நார்த் இந்தியாவிலாம் உள்ளே வரும்போது டான்ஸ் ஆடிட்டே வருவாங்க. அப்படி ஒரு சுற்றுனாங்க. ஒரு ஷாட்டு மேக்ஸிமம் ஒரு நிமிஷம் தான் டான்ஸ் ஆடிருப்பாங்க. அதுக்கு மேலே ரிசப்ஷன் போயிட்டாங்க. இந்த ஷாட் அகெயின் வந்து ஃபுல் ப்ளோட் போட்டு அவங்க வந்து வீட்டில் ஃப்ரேம் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, ஹைப்ரிட் ஷூட்டிங் பண்ணால் தான் இதெல்லாம் பாசிபிள். ஒவ்வொன்றுத்துக்கும் நான் சாஃப்ட் பாக்ஸ் தனியாக கொண்டு வருவேன், வீடியோ எடுக்கிறேன்னா அவன் அதுக்கப்புறம் தான் எடுப்பான், அந்த மாதிரிலாம் அந்த மூமெண்ட் போயிடும் நமக்கு. ஒன்றா ஃபோட்டோவில் கிடைக்கும், இல்லாட்டி வீடியோவில் கிடைக்கும். ப்ளஸ் இது ரெண்டுமே ப்ளஸ் வந்து ஃப்ளாஷில் வந்து ஒரு டைம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தேவைப்படும். ஃபர்ஸ்ட் ஷாட்டே வந்து ஃப்ளாஷில் வந்து எக்ஸாக்டாக நெயில் பண்ண முடியாது சாஃப்ட் பாக்ஸ் போட்டேன். ஏன்னா அசிஸ்டன்ட் பின்னாடி போவான், முன்னாடி வருவான், கொஞ்சம் முன்னாடி போனால் என்ன ஆகும், எக்ஸ்போஷர் டிஃப்ரென்ஸ் வரும், நம்ம அதை கரெக்ஷன் பண்ணுவோம். இதெல்லாம் சேர்த்து ஒரு 30 செகண்ட்ஸ் போயிருமா? 1 மினிட்ல டான்ஸ் ஆடி முடிச்சிடுறாங்களா? அப்போ வீடியோ எப்போ எடுப்பார்? நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி இருக்கிற கேமராஸ் ஈவன் A7R5 ஹை ரெசல்யூஷன் கேமரா கூட நீங்கள் ISOவில், நான் உண்மையை சொல்கிறேன், நான் ISO பார்த்து எடுக்கவே மாட்டேன். ஒரு திருப்புவேன், கரெக்டாக எக்ஸ்போஷர் வருவதான்னு பார்ப்பேன். உண்மையிலே அதான் பண்ணுவேன். நான் ISO வந்து 2500 இருக்கா, 1600 இருக்கா, 640 இருக்கா, இதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். எனக்கு கரெக்டான எக்ஸ்போஷர் எந்த இடத்துல வரணுமோ ஒரு திருப்புவேன். இப்போது A7R5 மாதிரி கேமராலாம் என்ன பண்ணுவேன்னா, ஷட்டர் ஸ்பீட் இருக்குல்ல, எனக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு 250 வேணும்னா 250 தான். இந்த லாக் இருக்கிற டயலில் வந்து ஷட்டர் ஸ்பீட் செட் பண்ணிடுவேன். ஷட்டர் ஸ்பீட் மாறாது. அப்பர்ச்சர் நான் எப்போவுமே லென்ஸில் யூஸ் பண்ணி பழக்கம், அதனால் G மாஸ்டர் லென்ஸில் வந்து அப்பர்ச்சர் வந்து வச்சுருவேன். மற்றபடி இந்த டயலை வந்து வெறும் ISO தான். பிரைட்னஸ் வந்து அப்பு டவுனு டிவி பிரைட்னஸ் கூட்டுற மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி ஃபில்மில் எடுக்கும்போது நான் அப்படி யூஸ் பண்ணது கிடையாது. நான் FM10 எடுக்கும்போது, ஓகே, 5Dயில் எடுக்கும்போது, 5Dனா நான் வந்து டிஜிட்டல் 5D சொல்ல, ஓகே, EOS 5 பழைய கேமரா ஞாபகம் இருக்கா, அதில் எடுக்கும்போதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா, எக்ஸாக்டாக மீட்டர் பண்ணி ஃப்ளாஷ் பவுன்ஸ் போனால் ஓகே 1 இது வந்து 1:2, ஓகே ஃப்ளாஷு ஓகே 13 மீட்டர் இருந்தால் தான் கரெக்டாக வரும், எல்லாம் கால்குலேட் பண்ணி பின்னாடி ஒரு சின்ன ஒரு சார்ட் ஒட்டியிருப்பாங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அந்த மாதிரி ஃப்ளாஷில்? இவர் பார்த்துருப்பார், நேஷ்னல் ஃப்ளாஷில் பார்த்துருப்பார். ஓகே, அந்த மாதிரி தான் லைட் பண்ணுவோம். இன்றைக்கி இந்த டெக்னாலஜி வச்சு இன்றைக்கும் அதே பண்ணுறோன்னா ஏதோ மிஸ் பண்ணுறோம்ல, கரெக்டா? ஒரு நல்ல பிரியாணி ஒரு கடையில் கிடைக்குது, வெளியில் இருக்குது, ஓகே, இன்னொரு கடையில் வந்து சுமாராக கிடைக்குது, ஓகே, ஒரு ஈஸியாகவும் கிடைக்குது, பக்கத்துலேயே இருக்கிறது நல்ல பிரியாணி. இன்னொரு பிரியாணி வந்து ஒரு 5 ரோடு தள்ளி போனால் இருக்குது. எந்த பிரியாணி நம்ம சாப்பிடணும்? பக்கத்தில் இருக்கிற நல்ல பிரியாணி பக்கத்துலேயே இருக்குது, நல்ல பிரியாணி சாப்பிடுங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஹைப்ரிட் ஷூட்டிங்குன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹைப்ரிட் ஷூட்டிங்னா கேமராலையும் ஹைப்ரிட் ஷூட்டிங் பண்ணுறவங்க இருக்காங்க, அதாவது ஃபோட்டோ எடுத்துகிட்டே வீடியோ எடுக்கிறது. அது நான் பெருசாக ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை. ஏன்னா வந்து வீடியோ எடுக்கும்போது இருக்கிற மனநிலை வேறு, ஸ்டோரி டெல்லிங் வேறு, ஃபோட்டோகிராஃபி பண்ணும்போது இருக்கிற மனநிலை வேறு. பட் நான் இப்படி சொல்கிறேன், அமெரிக்காலேயும் கனடாலேயும் யாராவது சொன்னால் சண்டைக்கு வந்துடுவாங்க. ஏன்னா வந்து அவங்க அப்படி தான் பண்ண முடியும். இங்கே வந்து நீங்கள் கூட வாப்பா தம்பின்னு சொல்லிவிட்டு ஒரு 500 ரூபா கொடுத்து கூட்டிகிட்டு போவீங்க. அங்கெல்லாம் அப்படி இல்லை. ஃபோட்டோ எடுக்கிறோம், வீடியோ எடுத்தான் ஆகணும். அது நம்ம ஊருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா இப்போவே வந்து அசிஸ்டண்ட்லாம் கிடைக்கிறது கஷ்டமாயிட்ருக்கு, கரெக்டாக? ஸோ ஹைப்ரிட் ஷூட்டிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோட்டோ தான் இது வரைக்கும் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் வச்சுருக்கிற எல்லா கேமராலேயும் வீடியோ ஃபீச்சர்ஸ் இருக்குது. சார் சொன்னார் நிறையா பேர் இங்கே A7IV கேமரா யூஸ் பண்ணுறீங்கன்னு. A7IV வந்து ஒரு அருமையான வீடியோ கேமரா கூட. மறந்துடாதீங்க, ஷூட் பண்ண ஆரம்பிங்க. வீடியோ அசைன்மெண்ட்ஸ் வந்து காசும் அதிகமாக கிடைக்கும். சரிங்க சார், நீங்கள் பார்த்து நார்த் இந்தியா போகிறீங்க, பெங்களூர் போகிறீங்க, லொக்கேஷன் நல்லா இருக்குது, எடுத்துறீங்க, இந்தா இங்கே வாங்க லோக்கலில் எடுத்து காட்டு. புரியுது, அந்த மனநிலை எனக்கு புரியுது. மதுரை இங்கே நிறைய பேர் போவீங்களா அசைன்மெண்ட்க்கு? இங்கேருந்து போவீங்க.
என்ன மஹால் இது? டக்குன்னு பார்த்தா சொல்ல முடியாது, ஏன்னா மொட்டை மாடியில் போய் எடுத்திருக்கேன். மாஸ்டர் மஹால் மதுரை, நிறைய பேர் கண்டிப்பாக போயிருப்பீங்க. ரெகுலராக நிறையா வெட்டிங்ஸ் நடக்கிற ஒரு மண்டபம். ஒரு இடத்துல வந்து நம்ம அங்கே வெறும் டைல் இந்த மாதிரி டைல் இருந்தாலும் கூட பரவாயில்ல, கலர் கலராக ஒட்டியிருப்பாங்க. ஒரு மாதிரி நமக்கு ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து ஒரு ஒரு ஃபீலே கொடுக்காது, அந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நான் சுற்றி பார்ப்பேன், கேமரா எடுக்காமல் ஒரு 10 நிமிஷம் நமக்கு எங்கெங்கெல்லாம் லொக்கேஷன். பார்க்கிங்கில் ஒரு ஆலமரம் இருக்கும், அது நமக்கு சூப்பராக செட் ஆகும். இது வந்து பார்த்தேன், அந்த செவுரெல்லாம் ரொம்ப பழசாக இருந்தது, ஒரு டெக்ஸ்சர் இருந்தது. அன்றைக்கி சாயந்தரம் மழை வர மாதிரி இருந்துச்சு, நல்ல மேகங்கள் இருந்துச்சு. பொண்ணு மாப்பிள்ளை மேலே ஏறி வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இதுதான் மொட்டை மாடி. ஓகே, அது மேலே நிற்கும்போது வேறு ஃபீல். ஸோ இதுதான் மொட்டை மாடி. ஸோ இந்த மாதிரி ஷார்ட் இல்லாமல் எடுக்க முடியும். அடுத்த நாள் காலையில் ஓகே, ஆக்சுவலி ரொம்ப அழுக்கு பிடிச்ச விண்டோ, ஆனால் கதிரவன் வரும்போது அந்த அழுக்கெல்லாம் காணாமல் போயிடும். ஒரு சூரிய வெளிச்சம், அதுவும் காலையில் வர அந்த சூரிய வெளிச்சம் ரொம்பவே அழகாக இருக்கும். கரெக்டாக அவங்க ஃபேஸில் வந்து படுது. இது எந்த இடம்னு தெரியணும்னா இப்போ தெரியும். காலையில் சாப்பிட்ற டைனிங் ஹால் பிளாஸ்டிக் சேரில் தெரியுது. பட் அந்த லொக்கேஷனில் இந்த பிக்சர் அந்த ஃபீல் எப்படி தருது, அந்த கலர் லைட் இதெல்லாம் தான். சார் ஃபஸ்ட்டு ஒரு கவிதையாக சொன்னார், பழசு புதுசு, புதுசு பழசு. எப்போவுமே ஆர்ட்டு வந்து பழசு தான், லைட்டு கலரு இதெல்லாம் பழசு தான். இந்த பழசு எடுத்து இந்த புது டெக்னாலஜி கூட சேர்த்திங்கன்னா மேஜிக் பாசிபிள். இந்த மாதிரி ஒரு டைனிங் ஹால் ஒரு நார்மல் மண்டபத்துலேயும் உங்களால் ரொம்ப ஒரு வித்தியாசமான பிக்சர் தர முடியும். சி, ரொம்ப சிம்பிளுங்க. ஃப்ளாஷ் போட்டு எடுக்கிற பிக்சர் எல்லாருமே எடுப்பாங்க. அடுத்த ஆர்டரில் வந்து நீங்கள் வந்து டெலிவர் பண்ணுறதை பற்றி யோசிக்காதீங்க. இதை காட்டினா அடுத்த ஆர்டர் வருமா? உங்கள் ஊர்லேயே நிறையா பொண்ணுங்க பசங்கள்லாம் வந்து இப்போ வந்து ஃபாரினில் படிச்சுட்டு வர்றாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? மனசு தொட்டு சொல்லுங்கள், மெட்ராஸ்லேருந்து ஃபோட்டோகிராஃபர் வேணும்னு கேட்குறாங்களா? நடக்குதா இல்லையா? உங்கள் ஊரில் இருக்கிற நீங்கள் ஏங்க விட்டு கொடுக்குறீங்க அந்த ஆர்டரை? நீங்கள் இன்ஸ்டாகிராம் வாங்க, நீங்கள் வெப்சைட் போடுங்க, நீங்கள் வந்து வித்தியாசமான படங்கள் காட்டுங்க. சத்தியமாக உங்கள் ஊரில் வந்து அவங்க புக் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க யாரும் ஊரில் வந்து ஸ்டுடியோவாக தேடுறதில்ல, இன்ஸ்டாகிராம் பார்த்து தான் புக் பண்ணுறாங்க. ஸோ பழசு ஆர்ட் என்றைக்குமே பழசு, டெக்னாலஜி புதுசு வந்துகிட்டே இருக்கும். ரெண்டும் கலந்து ஒரு கொத்து பரோட்டா போட்டு கொடுங்க. நார்மல் பரோட்டாவோட கொத்து பரோட்டா ரேட் அதிகம். நார்மல் பரோட்டா 10 ரூபா 15 ரூபாவே உங்கள் ஊரில். 15 ரூபா. கொத்து பரோட்டா எவ்வளோ? சிக்கன் கொத்து பரோட்டா அது போடுங்க. சேம் ஷாட். எல்லா டைமும் கண்டினியூஸ் லைட்டா டக்குன்னு ஒரு ஷாட் எடுக்கணும். அகெயின் வந்து இதுவும் வந்து ஒரு காரைக்குடியில் ஒரு வீடு தான். காரைக்குடியில் வீடுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க உட்கார வச்சேன், ஒரே ஒரு சாஃப்ட் பாக்ஸ் AD200 A7 R2 கேமரா 50mm லென்ஸ். ஓகே, 2017 எடுத்திருப்பேன். ஓகே, மேலே போட்டேன். நேராக பார்க்காதம்மா, லைட்டை பாரு அப்படின்னா, என்ன கார்த்திக் அப்படின்னு சிரிச்சுட்டு அப்படி பார்த்தாங்க. ஷார்ட் வந்துடுச்சு. நேராக பார்த்துருந்தாங்கன்னா இந்த ஃபீல் இருக்காது. சி, இது எல்லாருமே நமக்கு இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாம் நம்ம மனசில் இருக்குது. பட் பெரும்பாலும் நம்ம ஏன் எடுக்கிறது இல்லைன்னா, கிளைண்ட்டுக்கு இது மாதிரி எடுத்து கொடுக்க முடியுமா, ஃபேஸ் தெரிலன்னு சொல்லிட்டா நான் என்ன பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நம்ம வந்து யோசிக்கிறோம். யோசிக்காதீங்க. நிறைய டைம் வந்து நம்ம மனசில் பட்டுன்னு எடுத்து தாங்க, கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருக்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஃப்ளாஷ்க்கும் கண்டினியூஸ் லைட்டுக்கும் உள்ள வித்தியாசம் டக்குன்னு சொல்லிடுறேன். கேமரா பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு வந்து ஃப்ளாஷ் இன்டென்சிட்டி அதிகம், டக்குன்னு பேக்ரவுண்ட் டார்க்கனிங் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம கண்டினியூஸ் லைட் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய டைம் சேவ் ஆகுது, ஃபோட்டோ வீடியோ ரெண்டும் சேர்த்து பண்ணும்போது. அதுக்கப்புறம் சிங்க் ஸ்பீட், நீங்கள் கண்டினியூஸ் லைட் யூஸ் பண்ணும்போது ஷட்டர் என்ன ஸ்பீடில் வேணால் வைக்கலாம். ஃப்ளாஷ் இருக்கும்போது இந்த மாதிரி கேமராஸ் இருந்தால் 1/250 தான் வைக்க முடியும், இல்லை 200 வைக்கலாம்.
சோனியில் ஒரு ஸ்பெஷலான கேமரா இருக்குது, அதை பற்றி நெக்ஸ்ட் ஸ்லைடில் சொல்கிறேன். இதில் எது நல்லதுன்னு கேட்டிங்கன்னா 2024 இன்னைக்கு காலகட்டத்துக்கு கண்டினியூஸ் லைட் எங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணுங்க. ஃப்ளாஷ் யூஸ் பண்ண வேணான்னு சொல்ல, டக்குன்னு பாலும் பழமுன்னு கொடுக்குறாங்கன்னா எல்லாம் தூக்கிட்டு ஓட முடியாது. ஃப்ளாஷ் தான் வந்து கை கொடுக்கும். ஓகே, வீடியோ கேமரா வருதோ இல்லையோ ஃப்ளாஷ் வந்து நம்ம ஸ்டில் எடுத்து தான் ஆகணும். அது வீடியோ எடுக்காட்டி யாரும் கேட்க போகிறதில்ல. பாலும் பழமும் கொடுத்த வீடியோ ஃபோட்டோ எங்கேன்னு கேட்பாங்க. அது டக்குன்னு நம்ம போய் ஆகணும். ஃப்ளாஷ் கண்டிப்பாக நம்ம கையில் வேணும். பட் மெஜாரிட்டி இந்த பிரைடு க்ரூம் சேர்த்து வச்செடுக்கிறது இதெல்லாம் வந்து கண்டினியூஸ் லைட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ளோ வந்து ஃபாஸ்டராக இருக்கும். நான் சொன்ன அந்த ஸ்பெஷலான கேமரா ஆல்ஃபா 9 மார்க் 3. இப்போ இன்னைக்கு தேதியிலே இந்த மாதிரி ஃபார்ம் ஃபேக்டரில், அதாவது இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கிற கேமராவில் ஃபாஸ்டஸ்ட்டு கேமரா ஆல்ஃபா 9 மார்க் 3 தான். வெட்டிங் வேணுமான்னு கேட்டால் தயவுசெய்து வாங்காதீங்க, அவ்வளோ காஸ்ட்லியான கேமரா நமக்கு தேவையில்லை. ஓகே, பட் நான் என்ன சொல்ல வரேன்னா குளோபல் ஷட்டர்னு சொல்லுவாங்க. உங்கள் சிங்க் ஸ்பீடே கிடையாது, 80,000 வரைக்கும் ஷட்டர் ஸ்பீடு போகும். நீங்கள் வேணால் 1/10,000 வச்சுக்கலாம். ஃப்ளாஷ் அடிக்கும், ஃப்ளாஷ் அடிக்கும், ஃப்ளாஷ் அடிக்கும். இங்கே வந்து உங்களுக்கு 250 தெரியாமல் தாண்டினால் கூட கருப்பு பார் வந்துடும்ல, இதில் வராது. இதுதான் மேட்ரு. கூடி சீக்கிரம் ஒரு 2 வருடங்களில், ஒரு 3 வருடங்களில் மற்ற கேமராக்கும் இது வந்து இந்த டெக்னாலஜி வர சாத்தியம் நிறையா இருக்குது. அப்போ வந்து குளோபல் ஷட்டர்னால் என்னன்னு தெரிலன்னு சொல்லக்கூடாது. அதனால இந்த ஒர்க் ஷாப்பில் இது யூஸ் பண்ணுறேன். இப்போதைக்கு வெட்டிங் தேவையான்னு கேட்டேன்னா தேவை கிடையாது. இது முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறேன். சோனினாவே கேமராலாம் விலை அதிகம்பா, லென்ஸ் எல்லாம் விலை அப்படிலாம் கிடையாது. நமக்கு தேவையான கேமரா என்ன? ஷாப்பெல்லாம் அட்டன் பண்ணும்போது டெக்னீஷியன்ஸ் அண்ட் மென்டார்ஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா அவங்க என்ன ஃபர்ம்வேர் லேட்டஸ்ட்டாக இருக்குன்றது வந்து சொல்லுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அதையும் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சாதாரண இடத்துக்கு வரேன். சாதாரண ஒரு வீடு, ஜன்னல். சொல்லுங்கள் சார், ஏதோ கேட்க வந்தீங்க. சாதாரண ஒரு வீடு, ஒரு ஜன்னல், அதுக்கான ஷாட். இந்த லைட்டெல்லாம் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணோம். பெரும்பாலும் என்ன பண்ணுவோம், தெளிவாக வரணும்னு சொல்லிட்டு பட்டீர்னு வந்து 2 எல்என் குரோம் போட்டு அடித்து தூக்கிடுறோம். அப்போது அந்த ஃபீல் போயிடும். அந்த கிளைண்ட்டும் இருப்பாங்க, அவங்களுக்கு அது கொடுங்க. பட் இந்த மாதிரி ஷாட் வந்து 2-3 எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு படிச்சுட்டு வர பசங்க, அமெரிக்கா மாப்பிள்ளைகள்லாம் வந்து இந்த மாதிரி ஷாட்டு கேட்பாங்க. அவங்க அதிகமாகவும் காசு கொடுப்பாங்க. ஸோ இதையும் எடுங்க. ரொம்ப சிம்பிளான ஷாட். கதவை திறந்தால் வெளிச்சம் வரும், கதவை திற வெளிச்சம் வரும், காற்று வரும், நித்யானந்தா சொன்னது. ஓகே, ரொம்ப சிம்பிள் ஷார்ட்ஸ். எல்லாமே பக்கத்தில் சேர்த்து வச்சு தான் எடுக்கணும்னு இல்லை. பொண்ணு முன்னாடி நல்லா சிரிக்க வச்சு எடுத்து பின்னாடி இருந்து மாப்பிள்ளை பார்க்குற மாதிரி எடுக்கலாம். ஒரு வீட்டில் மேலிருந்து லைட் வருதுன்னா மேலே லைட்டை பாருமா அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து தாராளமாக நல்லா வரும், எந்த லைட்டும் தேவையில்லை. ஆனால் எனக்கு இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் சாத்தியம் எப்படி ஆனதுன்னா, நான் யூஸ் பண்ண கேமராவில் டைனமிக் ரேஞ்சுன்னு ஒரு விஷயம் இருக்குது. நான் ராலாக தான் எடுப்பேன். இதில் வந்து 15 ஸ்டாப்புக்கு மேலே டைனமிக் ரேஞ்ச் இருக்குது. இப்போ வர சோனி கேமராலெலாம் ஹைலைட் வந்து பேர்ன் ஆகாது. பேர்ன்னா வெள்ளை வெள்ளைன்னு ஆயிடாது. பின்னாடி வெள்ளை செவர் இருந்தாலும் வெள்ளை வெள்ளைன்னு ஆயிடாது. வெள்ளை வெள்ளைன்னு ஆயிடுச்சுன்னா கண் அங்கே தான் போகும், நம்ம எடுத்த பிரைடு மேலே போகாது. அதே மாதிரி அவுட்டோர் போனாலும் நான் இப்போ சொல்கிறதெல்லாம் என்னென்னா ரெகுலராக பண்ணாத ஷார்ட்ஸ் மட்டும் நான் காட்டுறேன். இது பாசிபிள், சிம்பிளாக எடுக்கலாம். இருந்தாலும் அதுக்கு மார்க்கெட்டில் மவுசு அதிகம். எங்கடா பொண்ணு மாப்பிள்ள என்னடா எடுத்து வச்சுருக்க அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம். இந்த ஷார்ட்லாம் இன்றைக்கி வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது, நிறைய பேர் விரும்புகிறாங்க. ஊட்டியில் வந்து அந்த ஹில்ஸில் வந்து அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தாங்க. ஷார்ட்டு முடிஞ்சு கரெக்டாக அந்த இடத்துல வந்து சன்செட் ஆகிற இடத்துல நில்லுங்கன்னு சொல்லி எடுத்துட்டேன். இதுவும் ப்ளோ அப்பில் பிரிண்ட் பண்ணாங்க. ஏன்னு கேட்காதீங்க, அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, எனக்கு பிடிச்சதான் எடுத்தேன். ஃபோட்டோகிராஃபின்ற ஒரு கலை. எல்லா டைமும் கை தெரியுதா, கால் தெரியுதா, வாய் தெரியுதான்னு பார்த்துருக்கணும். உங்கள் கலை கண்ணுக்கு அழகாக தெரியுதா. மூடு பனி மன்னார்குடி பக்கத்தில் தான் எங்கேயோ எடுத்தேன். ஸோ ஹைவேல இல்லை இது ஆமாம் மன்னார்குடி பக்கத்தில் தான் எடுத்தேன்.
இது அகெயின் வந்து ஸோ இது அகெயின் வந்து சுவாமிமலையில் ஒரு ரிசார்ட்டில் வந்து எடுத்தது. வரலையா? வந்துருச்சு. ஓகே, சிம்பிள் ஷாட். பின்னாடி வந்து சன்லைட் வந்துட்டுருக்கு. அப்போது லென்ஸை லைட்டாக ஃப்ளேர் பண்ணும். அந்த ஃப்ளேரில் வந்து அங்கே இருக்கிற டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வந்து மறைச்சிட்றேன். ரெட்டுக்கு கான்ட்ராஸ்டான கலர் டீல் கிரெயின் கலர் காரு ரெண்டும் சேர்த்து வச்சுட்டா எடுப்பாக தெரியும். எப்போவுமே ஒரு சாரீ வந்து ஒரு பொண்ணு கட்டினா அதுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் என்னன்னு பாருங்கள். கான்ட்ராஸ்ட்னா என்னன்னு சப்போஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா, இந்த ஃபோட்டோஷாப்பில் ஃபோட்டோ வீல்னு ஒன்று இருக்கும்ல, ஒரு கலருக்கு ஆப்போசிட்டில் என்ன கலர் இருக்கோ அதுதான் கான்ட்ராஸ்ட். அதை வச்சு எடுக்க ஆரம்பிங்க. ரொம்ப சிம்பிள் ஷார்ட்ஸ். அகெயின் இது கிட்டத்தட்ட மத்தியானம் ஒரு 11:30 மணி இந்த டைம் இருக்கும். அதனால தான் லைட் மேலிருந்து வருது. லைட் மேலிருந்து வரும்போது எப்போவும் பின்னாடி இருந்து வர மாதிரி பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எதேச்சியாக கிடைக்கிற மூமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. டக்குன்னு ஒர்க் ஆகணும். இங்கே தான் ஆட்டோ ஃபோக்கஸ் ஸ்பீடெலாம் ஒர்க் ஆகும். அந்த எக்ஸ்ப்ரெஷன் வரும்போது நம்ம ஷார்ட்டு கேமராவில் இருக்கணும். ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து உங்கள் கேமராவில் சரியாக இல்லாட்டி, அந்த தொழில்நுட்பம் இல்லாட்டி இந்த ஷாட் நாட் பாசிபிள். டக்குன்னு அவ்வளோதான். திரும்ப பண்ண சொன்னால் அவங்க பண்ண தெரியாது. பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி முடியாது. லேப்டாப்பில் எப்படிங்க லேக் இருக்கு? ஓகே ஃபைன். ஓகே, ஸோ இது காவேரி என்ன சொல்கிறது, ஒரு சில இடத்துல வந்து கம்மியாக ஃப்ளோ ஆகும்போது ரிவர்லாம் நான் நிறைய யூஸ் பண்ணுவேன். ஒரு தண்ணி இருந்தாலே ஒரு ஃபீல் இருக்கும். ஆக்சுவலி வந்து சந்தோஷ் சிவன் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், ஒரு படத்தில் ஒரு ஃபீலிங் வந்து சந்தோஷமோ துக்கமோ ஏதோ காட்டும்போது அது சைடில் வந்து ஒரு நேச்சரை வந்து சன்செட் ஆகிறது, ஒரு சோகம் வரும்போது சன்செட் ஆகிறது, ஒரு ஒளிமயமான எதிர்காலம்னு சொல்லும்போது வெளிச்சத்தை காட்டுறது. இப்போ இருவர் படத்தில் பார்த்தோன்னா இனிமே இவனோட வாழ்க்கை வந்து மேலே ஒங்கி தான் போக போகுதுன்னு காட்டும்போது ட்ரெயின் வந்து ஃபார்வேர்டில் போகும். ஐஸ்வர்யா ராய் இறந்துருப்பாங்க, அப்போ வந்து ட்ரெயின் வந்து ரிவர்ஸில் வரும். நோட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து இப்போ ஒருத்தர் கான்ஃபிடெண்ட்டாக பேசும்போது அவர் மேலே காட்டுவாங்க. ஒருத்தர் கன்ஃபியூஸ்டாக இருக்கும்போது மணிரத்னமும் சந்தோஷ் சிவனும் செய்கிற ஒரு விஷயம், கேமரா சுற்றிகிட்டே இருக்கும். அந்த அரசியல் பிரச்சனையெல்லாம் வரும்போது கருணாநிதிக்கும் அந்த எம்ஜிஆருக்கும் வர பிரச்சனைன்னு வந்து காட்டுவாங்கல்ல இருவரில், கேமரா சுற்றிகிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம ஃபோட்டோகிராஃபியில் கூட ஒரு தண்ணி காற்று மரத்துக்கெல்லாம் ஒரு எமோஷன் இருக்குது. அது சேர்த்து கலந்து அடிச்சிங்கன்னா அந்த ஃபீல் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இதில் வந்து ரெண்டுலேயுமே தண்ணி தான், ஆனால் ஃபீல் வேறு மாதிரி இருக்கும். பெருசாக கப்புள் ஷாட்டுன்றக்காக நம்ம பெரிய ரிசார்ட் வாடகைக்கு எடுத்து அப்படி தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கார் டிரைவ் பண்ணிட்டு போய் நடுவில் வந்து உங்கள் ஊரில் சொல்லவே தேவையில்லை. அந்த சைடு தஞ்சாவூர் பக்கம் போனீங்கன்னா இந்த மாதிரி சீன்லாம் ஏராளம். திருவாரூர் போகிற ரூட்டு தான் அது. சரி, மேட்ருக்கு வருவோம். எல்லாரும் ஓகே, நான் ஃபோட்டோகிராஃபர், இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்திருக்கேன், நான் சொல்லிட்டேன். நான் எந்த கேமரா வேணால் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணாலும் இந்த ஃபோட்டோ வரும், அது உண்மை தான். ஏன் பர்டிகுலராக நான் வந்து சோனி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நான் யூஸ் பண்ணுற கேமரா பொறுத்த வரைக்கும் A7R5 பொறுத்தவரை ரெசல்யூஷன் ஒரு 61 மெகா பிக்சல் கேமரா யூஸ் பண்ணுறேன். எனக்கு சில டைம் வந்து என்னென்னா, ஒரு ஷாட் எடுத்துட்டேன்னா பக்கத்தில் வந்து அதோட க்ளோஸ்அப் வைக்கணும்னு தோணும். அந்த க்ளோஸ்அப் ஒருவேளை எடுக்கலைன்னால் கூட நான் வந்து க்ராப் பண்ணி அதை வந்து காட்டுவேன். டைனமிக் ரேஞ்ச் இது வந்து மெயினாக ஜேபிஜி எடுக்கிறத விட ரா நீங்கள் எடுத்து ப்ராசஸ் பண்ணால் தான் உங்களுக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாக உங்களால் வந்து அதை வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து ஒரு ஹைலைட் வந்து பேர்ன் ஆகியிருந்தாலோ அதை ரிகவர் பண்ண முடியும். ஷேடோவில் டீட்டெயில் இல்லாட்டி அது தூக்கி விட முடியும். இதெல்லாம் பார்த்து நம்மளால் எடுக்க முடியும். ஸோ அதே மாதிரி லோ லைட் கேப்பபிலிட்டி நான் வந்து 12800 ISOலெல்லாம் எடுத்திருக்கேன். எஸ்பெஷலி இந்த A7S3ன்ற கேமரா வீடியோவே எடுத்திருக்கேன். க்ளீன் வீடியோ. டைம் இருந்தால் காட்டுறேன், ஏன்னா டைம் குறைவாக இருக்குது. ஸோ டைம் இருந்தால் அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் காட்டுறேன். ஸோ முதலே சொன்ன விதம்தான், நான் ஃபில்மில் இல்லை வந்து பழைய DSLR யூஸ் பண்ணும்போது ஒரு விதத்தில் நான் எடுத்திருந்தேன்னா, இன்றைக்கி நான் அதே மாதிரி தான் எடுக்கிறேன்னா கலை பொறுத்த வரைக்கும் என்னை மேம்பட்டே தான் இருக்கேன். ஏன்னா எடுக்க எடுக்க
கலை வந்து வறந்துட்டே இருக்கும். பாட பாட நல்ல பாடல்கள் வரும், எழுத எழுத உங்களால் நல்ல கவிதைகள் ஏற்ற முடியும். அதே மாதிரி தான் ஃபோட்டோகிராஃபியும். நீங்கள் ஃபோட்டோகிராஃபி பண்ண பண்ண உங்கள் படங்கள் மேம்பட்டு கொண்டே போயிருக்கும். பட் டெக்னாலஜி சைட் நான் வந்து எப்படி வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறேன், நான் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறேன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மிரர்லெஸ் டெக்னாலஜி வந்த பிறகு கடந்த 5 ஆண்டுகளாக உண்மை சொல்லணுன்னா நான் ஃபோட்டோ எடுக்கிற விதமே நிறையா விதத்தில் மாறிட்டு இருக்குன்னு சொல்லுவேன். ஒரு 2 நான் எக்ஸாம்பிள்ஸும் நான் சொல்கிறேன். இந்த பாட்டி மருதமலையில் கோயம்புத்தூரில் பூ கட்டி வித்துட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேஸில் வந்து ஒரு கேரக்டர் இருந்துச்சுன்னா நான் போர்ட்ரேட் எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எடுப்பேன். நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம போய் கரெக்டாக கேட்டோன்னா 90% யாருமே ஃபோட்டோ எடுக்க வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. எல்லாருமே எடுத்துகிட்டு போப்பான்னு தான் சொல்லுவாங்க. நான் எடுப்பேன். ஸோ இந்த ஷார்ட் எடுத்துட்டேன். ஒரு பர்டிகுலராக ஏதோ ஒரு கட்டுரை எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட க்ளோஸ்அப்பும் எனக்கு தேவை. அதே ஷார்ட்டு தான் நான் கிராப் பண்ணியிருக்கேன். எதாவது தெரியுதான்னு கேட்டேன். தெரியல இல்லையா? ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நான் எடுக்கும்போது லோ ரெசல்யூஷன் கேமராஸ்லாம் இந்த ஷார்ட் தனியாக எடுத்துக்குவேன், க்ளோஸ்அப் ஷாட் நான் தனியாக எடுத்துக்குவேன். இப்போ அது பண்ணுறதில்ல. சன் டிவி ரீசெண்டாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இவங்க யாருன்னு தெரிஞ்சிருக்கும். டாப்பு குக்கு டோப்பு குக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் வருது தெரியுமா? ஸோ அதில் ஒரு செஃப்பாக வருவாங்க, என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க. ஏன் இந்த பர்டிகுலர் ஷாட் நான் இங்கே வச்சுருக்கேன்னா, இந்த ஷார்ட்டு ஃபுல்லுமே ஹைலைட். கொஞ்சம் ஏமாந்தா ஷார்ட் காலி. ஆனால் கேமரா டைனமிக் ரேஞ்ச் வந்து நல்லா இருக்கும்போது அது ஷார்ட் காலி ஆகாது. இதுக்கு முன்னாடி இந்த ஷார்ட்டை வந்து இந்த இடத்துல வேணாமான்னு சொல்லி அவாய்ட் பண்ணியிருப்பேன். பட் அவங்க ட்ரெஸ்ஸும் ஒரு பிங்கிஷ் கலரில் போட்டிருந்தனால எனக்கு இந்த இடத்துல இந்த ஷார்ட் இப்படி நல்லா இருக்கும்னு வந்து தோணுச்சு, எடுத்துட்டேன். கேமரா டைனமிக் ரேஞ்ச், இந்த ரா ப்ராசஸ் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணாட்டி என்னால் இந்த ஷார்ட் கட்டாயமாக எடுத்துருக்க முடியாது. இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். முன்னாடி ஷேடோவில் அவங்க நிற்கிறாங்க. இது வந்து லெஃப்டில் பிஃபோரு, ரைட்டு ஆஃப்டரு. ஸோ பின்னாடி வந்து பளிச்சுன்னு வந்து வெயில் வந்து வெள்ளை செவரு மேலே அடிச்சிட்ருக்கு. ஓகே, நீங்கள் பிஃபோர்லேயே பாருங்கள், பெருசாக வந்து உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகிருக்காது. நீங்கள் டேமேஜ் ஆகலைன்றது எப்படி சொல்லலான்னா, ஹிஸ்டோகிராம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைட் ரூமில் இது ஷேடோ, இது பிளாக்கு, இது ஒயிட்டில் பெருசாக எதுவும் மேலே ஏறல பாருங்கள். அப்படின்னா கேமரா வந்து A7R5 வந்து அந்தளவுக்கு கட்டுப்பாடில் வச்சுட்ருக்கு ஹைலைட்ஸை. ரா ப்ராசஸில் என்ன பண்ணேன், நான் ஸ்லைட்டாக அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஸ்லைட்டாக டார்க்காக இருக்கும், ஏன்னா அந்த ஹைலைட் பேர்ன் ஆகிருக்கூடாதுன்னு. ஸோ அது வந்து மாஸ்க் பண்ணி லைட்டாக தூக்கி விட்றேன். அந்த மாஸ்கெல்லாம் தான் லெஃப்ட்டில் காட்டியிருக்கேன். ஓகே, டெமோ டைம் இருந்தால் அந்த டெமோவும் நான் காட்டுறேன். ஓகேங்களா? பட் சப்ஜெக்ட் என்னன்னு புரியும், ஏன்னா டெமோ காட்டினா அதுக்கு ஒரு 10 நிமிஷம் போகும். அதனால நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி பயப்பட்ட ஷார்ட்ஸ், இது வந்து ஹைலைட்ஸ் போயிருமோ, ஷேடோவில் வந்து டீட்டெயில் இருக்காதோ அப்படின்னு நினச்ச ஷார்ட்லாம் இன்றைக்கி சாத்தியம். அடுத்த எக்ஸாம்பிள் வந்து இன்னும் ரொம்ப கஷ்டமான எக்ஸாம்பிள். அகெயின் A7R5 24 1.4 G மாஸ்டர் லென்ஸு. ஆக்சுவல் ஷாட்டில் முன்னாடி வந்து அவங்க ஃபுல்லாக டார்க்காக தான் இருப்பாங்க, ஸ்கைலேயும் டீட்டெயில் இருக்காது. அந்த எக்ஸ்போஷர் மிட்டில் வச்சு எடுத்துகிட்டு ஸ்கையில் இருக்கிற ஹைலைட்டும் ரிகவர் பண்ணுறேன், ஃபேஸில் இருக்கிற ஷேடோவும் ரிகவர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷாட் வந்து கிடைக்குது ட்ரமேட்டிக்காக. பேசிக்லி இது கோயம்புத்தூரில் எடுத்தது. விவசாயம்லாம் முடிச்சுட்டு தூக்கு சட்டியெல்லாம் எடுத்துகிட்டு கடைசியில் சாயந்தரம் அந்தி சாஞ்ச பிறகு போகிற ஷாட்டு. இந்த ஷாட் அகெயின் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி இல்லாட்டி இந்த ஷாட் பாசிபிள் கிடையாது வித்தவுட் அ கிராஜுவேட்டட் ஃபில்டர். லேண்ட்ஸ்கேப் எடுக்கும்போது கிராஜுவேட்டட் ஃபில்டர்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா? எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்க? அதாவது வந்து ஸ்கை பிரைட்டாக இருக்குது, கீழே வந்து டார்க்காக இருக்குன்னு போது மேலே வந்து ஃபில்டர் போட்டு கட் பண்ணிவிட்டு கீழே எடுப்போம். இப்போ அதெல்லாம் ஒன்றுமே பண்ண தேவையில்லை.
அந்த கிராஸ் பேசிக் அந்த கீழே இருக்கிற பேடி, அதாவது வந்து அந்த ரைஸ் வந்து பேசிக்லி செம்ம டார்க்காக இருக்கும், ஸ்கையில் ஒன்றும் இருக்காது. ரெண்டையும் வந்து டீட்டெயில் வந்து கொண்டு வந்திருப்பேன். ஒரு சில ஏஎஃப் டிஃப்ரென்சஸ் வந்து காட்டிடுறேன். இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி, இன்றைக்கி ஏஎஃப் வந்து ரொம்பவே வளர்ந்துருக்கு. நீங்கள் ஏஎஃப் என்னென்ன மோட் யூஸ் பண்ணீங்க, ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுங்களேன். பேசலாம், ஏன்னா ஏஎஃப்சி எப்போ யூஸ் பண்ணுவீங்க? ஓகே, பிரைடு நடந்து வரும்போது, பொண்ணு நடந்து வரும்போது அந்த மாதிரி ஏஎஃப்சி. ஓகே, ஏஎஃப்எஸ் எப்போ யூஸ் பண்ணீங்க? எடுக்கும்போது. வேறு ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா ஏஎஃப்ல மோடு? எத்தனை பேர் A74 யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? A74 வேறு ஏதாவது ஆட்டோ ஃபோக்கஸ் மோடு யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ட்ரை பண்ணதில்லை. ஃபேஸ் ஐ ஏஎஃப் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ஓகே, யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஏதாவது காக்கா குருவியெல்லாம் எடுத்து பேர்டு அனிமல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஓகே. ஸோ இப்போது சார், நீங்கள் சோனி யூஸர் தானே, வாங்க. ஃபஸ்ட்டு ஏஎஃப்எஸ்ஸு, ஃபேஸ் ப்ரையாரிட்டி, ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் எல்லாமே ஆஃப் பண்ணிடுங்க. அந்த ஃபேஸ் டிடெக்ட் ஏரியா அதை ஆன் பண்ணுங்கள். அது என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ ஒரு சிங்கிள் பாயிண்ட் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப சிம்பிளாக, எக்ஸாம்பிள் சிம்பிளாக இருக்கணுன்றக்காக ஃபஸ்ட்டு ஷார்ட்டு ஏஎஃப்எஸ்ஸு ஐஏஎஃப் ஆனில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ ஆஃப். அது மேலே போய் சப்ஜெக்ட் ரெக்கக்னிஷன், ஃபேஸ் அண்ட் ஐ ஆஃப். ஆஃப் ஆஃப். ஓகே. இப்போ வந்து ஒரு சாதாரண டிஎஸ்எல்ஆர் கேமரா மாதிரி ஒரு செட்டிங்கு, சிங்கிள் ஆட்டோ ஃபோக்கஸ். இப்போ ஒரு ஷார்ட் எடுத்தானா, ஜோசப் சார் வந்து ஒரு ஷார்ட் எடுத்தானா ஷார்ட் வந்துடும். உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு எந்த விதமான தடங்கலின்றி போகணுன்னா சோனியில் வந்து இந்த கார்டு யூஸ் பண்ணுங்கள். எஸ்பெஷலி 4Kலாம் போனால் 1080க்கு 50 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் தேவையில்லை, 100க்கு கூட நான் இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உங்கள் கேமரா ஹீட் ஆகிறதுக்கான மிகப்பெரிய காரணம் வந்து சரியான கார்டு வந்து யூஸ் பண்ணாது. இது சிஎஃப் எக்ஸ்பிரஸ் டைப் ஏ கார்டு. சிஎஃப் எக்ஸ்பிரஸில் நிறையா வகை இருக்குது, சோனியில் யூஸ் பண்ணுறது டைப் ஏ. இது ஆக்சுவலி எல்லாருமே கொஞ்சம் கவனிங்க. ஏன்னா ஏன் கவனிக்க சொல்கிறேன்னா, எவ்வளோ தூரம் வந்து நம்ம வந்து பயங்கர கம்ஃபர்டபுளாக ஃபோட்டோ எடுக்கலான்றக்கான விஷயங்கள். ஏன்னா ஏஎஃப்ன்றது வந்து நம்ம எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஃபோக்கஸுன்றது வந்து ஏதாவது இடத்துல நம்ம போகும் வரும். இது வந்து அது எப்படி ரொம்ப ஈஸியாக இருக்குன்றது காட்டுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கோயிங் ஃபார்வர்ட். ஸோ எடுத்துடலாம். ஒரு நல்லா கொஞ்சம் டெலியாக போய் க்ளோஸ்அப்பாகவே போய்க்கோங்க. ஓ, என்ன லென்ஸ் இது? 24 பரவாயில்ல. சரி, கொஞ்சம் முன்னாடி வந்துருக்கு. ஓகே, ஒரு ஷார்ட் எடுங்க. இது நார்மலாக எடுக்கிறது. ஃபோக்கஸ் பாயிண்ட் எங்கே ஒழிஞ்சோ எடுக்கும். இப்போ ஃபோக்கஸ் பண்ணிடுங்க, ஹோல்ட் பண்ணுங்கள். சார் முன்னாடி வாங்க, எடுங்க. இப்போ அவர் ஃபோக்கஸில் இருக்க மாட்டார். இதுதான் ஏஎஃப்எஸ். அதாவது வந்து நம்ம எங்கே ஃபோக்கஸ் வந்து நம்ம எடுக்கிறோமோ அங்கே தான் வந்து ஃபோக்கஸ் இருக்கும். மூவ் பண்ணான்னா இருக்காது. இப்போது பாயிண்ட் வந்து அவர் மேலே வச்சுக்கோங்க. இதாக எல்லாம் வச்சுக்கோங்க போதும். ஓகே, ஃபேஸில் வச்சாச்சு. ஓகே, இப்போ ஃபோக்கஸ் பண்ணிட்டாரு. நீங்கள் மூவ் பண்ண ஆரம்பிங்க. லைட்டாக எடுங்க, ஃபோக்கஸில் இருக்கும். சீலை மாற்றலையா? சாரிப்பா, சீலை மாற்றல அவர். ஓகே, அப்படியே முன்னாடி மூவ் ஆகி வாங்க. ஒரு மூவில் இருக்கும்போது அப்படியே ஒரு ஷாட் எடுத்துருங்க. ஜோசப் ட்ராக் பண்ணிக்கோங்க. மூவில் இருக்கும்போது அப்படியே எடுத்துக்கோங்க. மூவ் வாங்க, லைட்டாக மூவ் பண்ணுங்கள். ஓகே, மூவ் பண்ணும்போதும் கண்டிப்பாக நான் அது பார்க்காமலே சொல்லுவேன் ஃபோக்கஸில் இருக்கும்னு. ஏன்னா அந்த பாயிண்ட் எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கும் கேமரா. ஸோ இப்போ பிரைட்லாம் நடந்து வந்தான்னா இது வந்து யூஸ் பண்ணும். ஆனால் இது வந்து டிஎஸ்எல்ஆர் காலத்துலேயே இருந்துச்சு.
இருந்துச்சு தானே? இருந்துச்சு. ஓகே, இப்போ புதுசாக என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ட்ராக்கிங்னு ஒரு ஆப்ஷன் வந்து நான் சொல்ல போகிறேன். ஏதாவது ஒரு பாயிண்ட் வச்சு ட்ராக் பண்ணிடுங்க. நீங்கள் வீடியோவில் கூட காட்டலாம். ட்ராக்கிங் ஆன் டச் பண்ணி ட்ராக்கை லாக் பண்ணுங்க. ஹெச்டிஎம்ஐ இருக்கும்போது பண்ண முடியாது. ஓகே, ஹெச்டிஎம்ஐ இருக்கும்போது ட்ராக் வந்து காட்ட முடியாது. அது என்ன பண்ணுவோன்னா, ட்ராக் போட்டு லாக் பண்ணால் ஒரு சின்ன டப்பா வந்து ஒரு மாதிரி ஒரு லைன் மாதிரி வரும். ஓகே, அது வந்துச்சுன்னா நான் சொன்னேன்ல ஜோசப் ட்ராக் பண்ணிக்கோங்க அவர் வரும்போதுன்னு, நம்ம கேமராவை திருப்பி கரெக்டாக அந்த பாயிண்ட் அவர் மேலே வச்சுட்டே வரணும். ட்ராக்கிங் ஆன் பண்ணால் என்ன ஆகுன்னா, அவர் இந்தளவு போனாலும் பாயிண்ட் அவர் கூட மூவ் ஆகிட்டே இருக்கும். தெரியுதா? பார்த்தீங்களா? அந்த பாயிண்ட் மூவ் ஆகிட்டே இருக்கும். அவர் ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணி தான் வைக்கிறார். இதுதான் ஏஎஃப் ட்ராக்கிங். ஓகே, இது அடுத்தது வந்து நவீனமாக என்ன வந்துச்சுன்னா சப்ஜெக்ட் டிடெக்ஷன். ஃபேஸ் ஐ ஆன் பண்ணுங்க. ஃபேஸ் ஆனில் இருக்கு. ஸோ ஃபேஸ் ஆன் பண்ணி ட்ராக் பண்ணுறது நல்லது. அதுக்காக தான் அவர் இப்படி பண்ணியிருக்காரு. நம்ம ஃபேஸ் ஐடென்டிஃபை பண்ணிடுறோம், கண்ணை வந்து கரெக்டாக வந்து பிடிச்சிரும். ஏன்னா கண்ணில் தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைப்போம். அதுக்கு அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் சோனியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது சோனியில் மட்டும்தான் இருக்குது, ஃபேஸ் ரெக்கக்னிஷன் ஆட்டோ ஃபோக்கஸ். நீ இப்போ பொண்ணு மாப்பிள்ளை மட்டும்தான் என்டையர் ஷூட் நீ அது மட்டும் தான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கணும், உனக்கு அதுதான் வேலை அப்படின்னு ஒரு ஃபோட்டோகிராஃபர் வேலை கொடுக்குறீங்கன்னா, அந்த ஃபேஸ் வந்து ரெக்கக்னிஷனில் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் பொண்ணு மாப்பிள்ளை மட்டும்தான் ஃபோக்கஸ் அடிக்கும். அந்த ஃபேஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு டெமோ கொடுத்துடலாமா? ஃபேஸ் மெமரி. இப்போது நான் அண்ணன்ட்ட காசு வாங்கிட்டேன், எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் நான் தான் வரணும், வேறு யாரும் ஃபோக்கஸில் இருக்கக்கூடாது அப்படின்னு அண்ணன்ட்ட வந்து ப்ராமிஸ் வாங்கிட்டேன். நாங்கள் தனியாக டீலிங் பண்ணிக்கிட்டோம். ஓகே, இப்போது ஜோசப்கிட்ட சொன்னேன், அண்ணனை வந்து ரெக்கக்னிஷனில் போட்டுரு, பக்கத்தில் வந்துடுங்க போதும். இப்போ வந்து ஃபேஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, ரெஜிஸ்டர் அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து இந்த குரூப்பில் ஒரு வைடு ஏரியாவை வச்சுட்டு ஒரு ஷார்ட் எடுங்க, யார் மேலே ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இல்லை, நீங்கள் இப்போ இல்லை, விட மாட்டேங்குது வாங்க. அவருக்கோ டீல் போட்டிருக்கோ இல்லையோ, கேமராக்கோ டீல் போட்டால் விடாது. ஓகே, இப்போ யார் வேணால் எடுக்கும் வைடு, ஏன்னா பாயிண்ட் வச்சுட்டா நான் அவருக்கு தான் எடுக்கும், அது வேறு விஷயம். யார் வேணால் எடுக்கும். ஓகே தலைவரே, நீங்கள் அங்கே போய் சும்மா உட்காருங்க. இப்போ என்னால் அடித்து சொல்ல முடியும், நம்ம ஆள் மேலே வந்து ஃபோக்கஸ் மாறி எப்படி எப்படி டீலிங் வேலை செய்யுதா? இந்த மாதிரி கேமரா கூட பிரைடு மட்டும்தான் எடுக்கணும், க்ரூம் மட்டும்தான் இருக்கணும், நம்ம டீல் போட்டுக்கலாம். ஓகே, நம்ம எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் அங்கே மட்டும்தான் எடுக்கும். இந்த பிராமின் வெட்டிங்லாம் வந்து தூக்கி மாலை மாற்றலாம் நடக்கும். அந்த டைமில் பொண்ணு மேலே மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ கூட்டம் நடுவில் ஐயர் வராரு இவர் வராரு, நோ ப்ராப்ளம், நான் பொண்ணு மேலே தான் ஃபோக்கஸில் வைப்பேன், கேமரா நின்றுட்டே இருக்கும். இன்றைக்கி இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறேன், இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணல. இந்த மாதிரி வந்து காலம் மாறிட்டுருக்கு, நீங்களும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நடக்கும். நீங்கள் 4 பேர் ஏதாவது வந்து ஒரு கேள்வி கேட்டு நீ மடக்குனா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். யாருமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. என்ன சார் செட் பண்ணுறது எப்படியா? ஓகே, அண்ணனுக்கு செட் பண்ணுங்க. A7 R5ல 4ல இருக்குது, 4ல இருக்குது, 4லேயும் இருக்குது. ஆமாம், இல்லை டீல் மாற்றியாச்சு. இந்த ப்ரையாரிட்டியெல்லாம் 3 ஃபேஸ் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பொண்ணுக்கு, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் மாப்பிள்ளைக்கு, அதுக்கப்புறம் அவன் மச்சான்ட்ட காசு வாங்கிட்டேன் அப்படின்னா 3ஆவதுக்கும் வச்சுக்கலாம். யாருக்கு வந்து 2 பேர் இருந்தால் ப்ரையாரிட்டி 1ல் யார் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கும். இப்போ ப்ரையாரிட்டி 2, 3 மித்த பேர் இருந்தாங்கன்னா 2க்கு தான் வந்து கொடுக்கும்.
அது நம்ம ஜாய்ஸ்டிக்கில் மாற்றிக்கலாம். நம்ம அது ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம டக்குன்னு மாற்றிக்கலாம் வேணும்னா. ஓகே, அது வந்து ப்ரையாரிட்டி பார்க்காத அது போட்ட டீல் போட்டது தான். ஓகே, இன்னொரு தடவை காட்டிடுங்கம்மாப்பா. ஜோசப் கிட்ட டீல் போட்டுக்குவார், அண்ணனுக்கு டீல் போடுங்க. ஆனால் இப்போ வந்து இவருக்கு டீல் போட்டு நம்ம ஆல்ரெடி ப்ரையாரிட்டி 1ல் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சார் இருந்தாலும் அவர் ஃபோக்கஸ் பண்ணாது, இவரை தான் ஃப்ரேமில் இவர் இருந்தால் இவரை தான் ஃபோக்கஸ் பண்ணும். இப்போ செகண்ட் வைங்களேன், இவரை செகண்டில் வச்சு காட்டுங்க. ஐஎஸ்ஓலாம் கூட்டுறதுக்கு பயமே படாதீங்க. இந்த கேமராவில் வச்சுட்டு நாங்கள்லாம் பார்க்கவே மாட்டோம். உண்மையிலே சொல்கிறேன், நம்பர்லாம் பார்க்கவே மாட்டோம். நமக்கு கரெக்டான எக்ஸ்போஷர் வர வரைக்கும் ஐஎஸ்ஓ ஏற்றி விட்டுற வேண்டியதுதான். ஐஎஸ்ஓவில் பயமே படாதீங்க, க்ளீனாக தான் இருக்கும். ஏன்னா சார் வராது சார், அப்படியே வந்தாலும் என்ன, நீங்கள் பிரிண்டில் ஒன்றும் பார்க்க முடியாது, அவ்வளோ லைட்டாக இருக்கும். சரி, இதை நினச்சி தான் நம்ம எப்போவுமே 100லேயே எடுத்துகிட்டு இருக்கோம் சார். அதெல்லாம் தேவையில்லை சார். நீங்கள் 800 வரைக்கும் தாராளமாக போகலாம், நீங்கள் 1600லாம் போகலாம். உங்கள் லைட்லாம் சின்னது பண்ணிக்கலாம். அது ஏன் அவ்வளோ சுமந்துட்டு போகிறீங்க? டெக்னாலஜி வந்துச்சுன்னா நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். இப்போல்லாம் நான் AD200 தான், எவ்வளோ பெரிய ஸ்டேஜ் இருந்தாலும். வயர்லெஸ் இந்த நடுவில் தடுக்கி விழுகிறது, இந்த மாதிரி பேர்ன் ஆகுறது, இந்த பிரச்சனையெல்லாம் கிடையவே கிடையாது. மேலே தூக்கி விட்டு வயர்லெஸ்ஸாக தன்னை போல் நின்றுட்டுருக்கோம், அடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். டீல் போட்டுடலாமா அண்ணனுக்கு? செகண்டு செகண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டாச்சா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு அவர் இருக்காரா? அப்போ 2 பேரும் ஃப்ரேமில் வைங்க. ஓ, ஃபஸ்ட்டு இவரை மாற்றியாச்சு, அதுதான் மேட்ரு. டீல் மாற்றி போட்டாங்க, போச்சு போங்க. ஓகே, இப்போ அவர் ப்ரையாரிட்டி நம்பர் 1ல் இருக்கார். ஓகே, இப்போ நீங்கள் அப்படி எந்திரிச்சு ஃபேஸை கவர் பண்ணிக்கோங்களேன், டக்குன்னு ஃபேஸ் கவர் பண்ணிக்கோங்க. இப்போ உடனே ப்ரையாரிட்டி நம்பர் 2ல் இருக்கிறவருக்கு வைடில் இருக்க இல்லை, லோ லைட்னால கிடையாது. ஒரு நிமிஷம் ப்ரையாரிட்டியில் போங்க. ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபேஸ் ரெஜிஸ்ட்ரேஷன். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டிவ் தான், 1ல் ஆக்டிவில் இருக்குது. இப்போ 2 ஆக்டிவ் பண்ணுங்க. அவ்வளோதான், வந்துருச்சா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். பொண்ணு மாப்பிள்ளை இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஓகே சார், டெப்த் ஆஃப் ஃபீல்ட் சார். பழைய டெக்னிக் எப்போவுமே மறந்துடக்கூடாது. நம்ம எப்போவுமே பழைய டெக்னிக் தான் ஸ்டாண்டர்ட் டெக்னிக். இப்போ நானும் இவரும் நின்றுறோம், இங்கே ஃபோக்கஸ் பண்ணால் இவருக்கு இருக்காது. பட் கொஞ்சம் நான் தான் மாப்பிள்ளைன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் பின்னாடி நில்லுங்கன்னா 2 பேர் ஃபோக்கஸில் இருக்கும். இது வேற விட்டு எப்பெல்லாம் ப்ரையாரிட்டி தேவைப்படும் சொல்லுங்க. கல்யாணம் நிறைய எடுத்துருக்கோம் இல்லையா, எப்பெல்லாம் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம்? மாப்பிள்ளையோட அப்பா அம்மா, பொண்ணோட அப்பா அம்மா, நான் கூட என்ன சொல்லட்டுமா, காசி யாத்திரை போவோம் இல்லையா, காசி யாத்திரை போகும்போது எப்பவுமே ஐயா குறுக்க வருவாரு, மச்சா படையை ஒழுங்கா பிடிக்க மாட்டான், நடந்து வரப்ப பொண்ணு மாப்பிள்ள அழைப்பு கொண்டு வருவாங்கல்ல, அப்ப குறுக்க டான்ஸ் வருவாங்க. இந்த மாதிரி நேரத்துல தான் எனக்கு இது யூஸ் ஆகும். புரியுதா? எல்லா நேரத்தையும் யூஸ் ஆகுது. பொண்ணு மாப்பிள்ளை நடந்து வராங்க, நான் மாப்பிள்ளை ரிசீவ் பண்றேன், பொண்ணு எப்படி பக்கத்துல இருப்பாங்க சரியா? இப்ப 10 பேர் டான்ஸ் ஆடுறாங்க, நான் ஃபோக்கஸ் பண்ணா, நார்மலா ஃபோக்கஸ் பண்ணா எங்க ஃபோக்கஸ் ஆகும்? முன்னாடி யாருக்காலும் அவருக்காகும். அப்ப நான் ப்ரையாரிட்டி ஆன் பண்ணா அந்த ஃப்ரேம்ல மாப்பிள்ளை ஃபர்ஸ்ட்ல பிடிக்குமா? அப்போ உங்க வேலை ஈஸியா இருக்குமா? ஸோ எங்க எப்போ யூஸ் பண்ணுறதுதான் மேட்டர். அதை நம்ம யோசிச்சு வச்சுக்கணும், அவ்வளோதான். மற்றபடி ஆப்ஷன் இருக்கு, தேவையா சொல்லிக்கலாம், இதெல்லாம் பண்ணி உங்க யூஸ் பண்ணலாம். பேசிக்லி அவர் சொன்ன இடைஞ்சல் எங்கெல்லாம் வருதோ அங்கே உங்களுக்கு முக்கியமான ஆள் எடுக்கும்போது ப்ரையாரிட்டி உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வேலை செய்யறதுக்கு யூஸ் ஆகும். ஃபாஸ்ட்டான்றதை விட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போவும் பழைய டெக்னிக் ஜாய்ஸ்டிக் வச்சு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். பட் ஆனால் இது என்னென்னா, இப்போ நான் மெயினாக
பிராமின் வெட்டிங்கில் மாலை மாற்றுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் நடுவில் யாரெல்லாம் வருவாங்க நம்ம எதிர்பார்க்கவே முடியாது, நம்மளாலே ஒருத்தன் வருவான் நடுவில். ஸோ அந்த இடத்துல ஃபோக்கஸ் எங்கே இருக்கணுன்றது வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம கேமரா ப்ரோக்ராம் பண்ணி சொல்லி வைக்கிற மாதிரி தான். A7 3லேயே இருக்குது, A7 R2லேயே இருக்குது, R2லேயே யூஸ் பண்ணியிருக்கேன் நான் ஃபேஸ் ப்ரையாரிட்டி. ஸோ இதுதான் மேட்ரு. 9.3 A93 குளோபல் ஷட்டர்னா 9.3. இதுக்கப்புறம் A1ன்னு ஒரு கேமரா இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்டு CMOS சென்சர். அதான் வந்து ஸ்பீடுக்கு யூஸ் ஆகும், பட் ஆனால் சிங்க் ஸ்பீடு இந்த அளவுக்கெல்லாம் ஹையாக போகாது. ரீசெண்டாக ஒரு 2 மாதம் முன்னாடி இந்த மரண கிணறுல வந்து பைக் ஓட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா? பைக்கு காரில் மரண கிணறுல எவ்வளோ வேகமாக ஓட்டுவாங்க. ஓகே, அங்கே போய் ஃபோட்டோ எடுக்க போனேன். அது ஃபீடு வந்துடும், HDMI ஃபீடு. அது காட்டுறேன். ஒரு 85 1.4 G மாஸ்டர் யூஸ் பண்ணேன், அப்புறம் 24 1.4 G மாஸ்டர் யூஸ் பண்ணேன். அது கருகுது, ஏதோ பூச்சி ஏதோ விழுந்திருக்கும் சன்கனில் பூச்சி விழுந்து. ஓகே, ஸோ ஒரு பெரிய சர்க்கிள் இங்கேருந்து கிட்டத்தட்ட நம்ம வெளியில் ரோட்டில் மரம் இருக்குல்ல அந்தளவு சர்க்கிள் இருக்கும். ஒரு சர்க்கிள் கம்ப்ளீஷன் ஆகிற 4 செகண்ட்ஸ் தான் ஆகும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போவாங்க. ஏன்னா கம்மியாக போனால் மரண கிணறுல மேலே நிற்க முடியாது. ஓகே, அந்த இடத்துல ஃபோக்கஸை வந்து ட்ராக் பண்ணி IAF ட்ராக் பண்ணி A7 R5 வச்சு நான் ஷூட் பண்ணேன். அந்த பிக்சர்ஸ் வந்து நான் அந்த பிக்சர் ஒன்று காட்டுறேன், எண்டில் வந்து அந்த வீடியோவும் நான் காட்டிடுறேன். நான் என்ன சொன்ன விரும்புகிறேன்னா, ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இந்த மாதிரி ட்ராக்கிங், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இது வந்து நான் ஒர்க் ஷாப்பில் சொல்லி நீங்கள் கேட்டுக்கிறீங்க, நீங்கள் 4 பேர்கிட்ட சொல்லலாம். பட் அதை தாண்டி இதை எடுத்து நீங்கள் வந்து நீங்களாக ஒரு தடவை பயன்படுத்தி பார்த்தா தான் உங்கள் மனசில் நிற்கும். ஓகே, 4 தடவை ப்ராக்டிஸ் பண்ணாத ஒரு விஷயம் வந்து மனசில் நிற்காது. அது ஏன் நிற்கணுன்ற அவசியம் என்னென்னா, உங்கள் கூட இருக்கிறவங்கெல்லாம் முன்னேறி போயிட்டுருக்கும்போது நம்ம பின்தங்கி விடக்கூடாது. நம்ம ஆர்ட்டு பழசு தான், நம்ம கலை பழசு தான். நீங்கள் 30 வருஷம் 40 வருஷமாக ஃபோட்டோகிராஃபி பண்ணுறீங்கன்னா அந்த 40 வருஷம் ஃபோட்டோகிராஃபி எங்கேயுமே தொலைஞ்சு போயிடாது, கடைசி வரைக்கும் கூட வரும். அது வந்து நான் அடித்து சொல்லுவேன், லைட்டிங் தான் ஃபோட்டோகிராஃபி தான், அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக்கும். ஃபோக்கஸ் பண்ணாமல் அங்கே வந்து ஷேலோ டெப்த் ஆஃப் ஃபீல்டில் 1.4ல் ஃபோக்கஸ் அடிக்குது. இது வந்து இருட்டின பிறகு ஒரு சாயந்தரம் ஒரு 6:45 இருக்கும். இருட்டின பிறகு இந்த ஒரு ஃபீல் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், ஜெயிண்ட் வீல் லைட்டு தெரியுது. ஸோ லைட்டு தெரியுதுனாவே இருட்டிருச்சு. ஸோ இதுதான் மேட்ரு. ஃபைனலாக ஒரு சம்மரி சொல்லிடுறேன். அட்வான்டேஜ் என்னென்ன, இந்த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ஜூமுன்றது வந்து ரொம்ப முக்கியம். நம்மளில் பார்த்தீங்கன்னா 24 to 70 G மாஸ்டரு, புதுசாக உங்கள் G மாஸ்டர் வாங்குகிற காசு இல்லை. 24 to 52.8 ஒரு புது லென்ஸ் வந்திருக்கு, நிறைய எத்தனை பேர் தெரியும்? அந்த மாதிரி கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் லென்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணோன்னா, டக்குன்னு நீங்கள் க்ளோஸ்அப் போகிறீங்க, வைடு போகிறீங்க. ஓகே, க்ளோஸ்அப்பில் வந்து 2.8 இருக்குது, சரி க்ளோஸ்அப்பில் வைடில் 2.8 இருக்குது, க்ளோஸ்அப் போகும்போது 5.6 இருக்குது. அப்போ ஒரு தடவையும் நீங்கள் ISO ஷட்டர் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணும். இது வந்து ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து நல்லது கிடையாது, ப்ளஸ் யூனிஃபார்மிட்டி இருக்காது. ஸோ எப்போவுமே நம்ம ப்ரொஃபஷ்னலாக போகிறதுனா ஜூம் லென்ஸ் போனால் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் லென்ஸ் போடுங்க. என்னோடய ப்ரிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 90% நான் ப்ரைம் லென்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு அப்படி அதுதான் எனக்கு சரிப்பட்டு வரும். 15னா 50, 24னா 24 அப்படி மாற்றி தான் யூஸ் பண்ணிக்குவேன். ஏன்னா அதில் குவாலிட்டி நல்லாயிருக்கும். எனக்கு அப்படி பழக்கம் ஆயிடுச்சு. பட் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இன்றைக்கி வர 24 to 70 G மாஸ்டர் Mark II மாதிரி லென்ஸ் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ப்ரைமோட குவாலிட்டி வருது. இது வந்து அவைலபிளாக இருக்குது. லென்சஸ் ஏராளமாக அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம சூஸ் பண்ண ஒரு கேமராவில் வந்து லென்சஸ் அவைலபிளாக இருந்தால் தான் நான் வந்து சூஸ் பண்ணுவேன். லென்சஸ் அவைலபிள் இல்லாத ஒரு கேமரா சிஸ்டம் நான் போகவே மாட்டேன். ஏன்னா இன்றைக்கி ஒரு ஸ்டைல் எடுக்கிறேன், நாளைக்கு இன்னொரு ஸ்டைல் எடுக்கணும்னா எனக்கு அந்த லென்சஸ் வந்து எனக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கணும். எல்லாமே வாங்க முடியாது, ரெண்டலுக்கும் அவைலபிளாக இருக்கும். இதெல்லாம் நான் பார்ப்பேன். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுனால தான் நான் வந்து சோனியை வந்து இப்போ சூஸ் பண்ணியிருக்கேன். நான் எல்லா சிஸ்டமும் யூஸ் பண்ணியிருக்கேன், ஓப்பனாக சொல்கிறேன், எல்லா பிராண்டையும் யூஸ் பண்ணுவேன். யாராவது கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கேட்கலாம், எல்லா பிராண்டையும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொரு பிராண்ட் குறை சொல்கிறக்காக கிடையாது,
நான் ஏன் இது சூஸ் பண்ணுறேன்றக்காக. எனக்கு வந்து லென்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 35 mm ஜி மாஸ்டர் எடுத்திங்கன்னா நல்லா ப்ரைஸியாகவும் சூப்பரான குவாலிட்டிலையும் இருக்கும். 35 1.8 மாதிரி நம்மளால் அஃபோர்டபுளாக நம்ம வாங்கக்கூடிய லென்ஸும் வந்து இமவுண்ட்டில் வந்து அவைலபிள். முக்கியமாக இந்த மைக்ஸ் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில. சோனி மைக்கு புதுசாக வந்திருக்கு. இது வந்து இந்த மைக் வந்து நான் எடுத்து நான் இங்கே போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ரிசீவர் எடுத்து கேமராவில் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். கான்டாக்ட் எப்படி இருக்குது, என்ன இருக்குது கீழே? மெமரி கார்டில் இருக்கிற மாதிரி இருக்கா, சிப்பு மாதிரி இருக்கா? உங்கள் A74 வந்து மேலே ஹாட் ஷூவில் சிப்பு மாதிரி இருக்கா? ஒயரே தேவையில்லை, மேலே வச்சு லாக் பண்ணிட்டா மைக் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஒயர் எங்கே இருக்குது? ஸோ ஹாட் ஷூன்றது வந்து ஃப்ளாஷ் போடுறது மட்டும் கிடையாது. இனிமே வர மிரர்லெஸ் டெக்னாலஜியில் மைக்கு போடலாம். நாளைக்கு வேறு ஏதாவது உபகரணம் கூட வரலாம், அது என்னன்னு எனக்கே தெரியாது, சோனிக்கு தான் தெரியும். ஸோ அதெல்லாம் வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து வரக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் இருக்கான்னு பாருங்கள் ஒரு கேமரா வாங்கும்போது. ஏன்னா ஒரு கேமரா வாங்கினா குறைஞ்சது 4 வருஷமாவது நம்ம யூஸ் பண்ணாதான் நம்ம போட்ட காசு வந்து எடுக்க முடியும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது நான் ஆல்ரெடி பேசிட்டேன். முக்கியமான இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். வாரண்ட்டி பாருங்கள், சர்வீஸ் பாருங்கள். சர்வீஸ் சென்டர் நம்ம ஸ்டேட்குள்ளே இருக்கா, இங்கே இல்லாட்டியும் சென்னையில் இருக்கா, என்ன மாதிரி சர்வீஸ் சென்டர் இருக்குது, சர்வீஸ் சென்டரில் கொடுத்தா எத்தனை நாளில் வந்து நமக்கு கேமரா திரும்ப வருது, இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக எந்த பிராண்ட் இருந்தாலும் பார்த்தாகணும். சர்வீஸ் சென்டர் ரொம்ப முக்கியம். வாரண்ட்டி, ஓகே, உங்களுக்கு எதாவது ஆச்சுன்னா வந்து ரீப்ளேஸ் பண்ணி தருவாங்க. சோனி கேமராஸ்க்கு எவ்வளோ இயர் வாரண்ட்டி தெரியுமா? 3 years. அமெரிக்காவில் வாங்கினா இல்லை, அமெரிக்காவில் வாங்கினா எவ்வளோ? அதுதான் கிடையாது. துபாயில் என் மச்சான் வந்து வாங்கிட்டு வர்றான், ஓகே. அமெரிக்காவில் இருக்க என் மாப்பிள்ளை வாங்கிட்டு வரான்னா 1 year தான் வாரண்ட்டி இருக்கும். இந்தியாவில் மட்டும்தான் 3 years வாரண்ட்டி. அமெரிக்கா வாரண்ட்டி இங்கே ஒர்க் ஆகுமானா 100% ஒர்க் ஆகும். இந்தியா வாரண்ட்டி அங்கே ஒர்க் ஆகும். அது ஏன் 3 வருஷமாக வாங்கிட்டு போங்களேன். கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அங்கே ஒரு வேலை கம்மியாக கிடைக்கிது. எனக்கு தெரிஞ்சு இப்போல்லாம் அப்படி இல்லை, முதல்லலாம் அப்படி இருந்துச்சு. இப்போல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறையா கேமராஸ் வந்து அங்கேயோட இங்கே வந்து சீப்பராகவே கிடைக்குது. பட் வந்து இது ஒரு மேஜர் விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது. இன்னொன்று, நீங்கள் ஒரு வாங்குகிற பிராண்ட் உங்கள் சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து அடுத்தது வாங்க போகிற பிராண்டாக இருக்கணும். ஏன்? லென்ஸ் மாற்றிக்கலாம், ஓகே, தட்ஸ் அ குட் திங். கூட இருக்கிறவங்க வந்து யூஸ் பண்ணால் லென்ஸ் மாற்றிக்கலாம். இப்போ நீங்கள் A74 வச்சுருக்கீங்க, நெக்ஸ்ட்டு A75 வருது, நீங்கள் விற்று வாங்கணும். எவன் வாங்குவான்? சோனி யூசர்ஸ் இருந்தால் தான் வாங்குவாங்க, ஓகே. ஸோ ஒரு பிராண்ட் வந்து உங்கள் கம்யூனிட்டியில் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னு போது அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ரீசேல் வேல்யூ அதிகமாக இருக்கும். இன்னொன்று வந்து டெக்னாலஜி வந்து அப் டு டேட்டாக இருக்கிற கேமரா இருக்கும். இப்போ A73ன்னு ஒரு கேமரா நான் சொன்னேன் இல்லையா, பழைய கேமரா. A73 எங்கே? இது 73. இது வந்து 2017 வந்ததுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. 17 வந்த கேமரா. ஹாட் ஷூவில் என்ன இருக்குது? என்ன இருக்குது? 7 வருஷம் கழித்து வர்ற மைக்குக்கு அது போடுறதுக்கான அந்த ப்ரொவிஷன் அங்கே இருக்குது, ஓகே. ஸோ டெக்னாலஜி வந்து அன்றைக்கே வந்து அவன் முடிவு பண்ணிட்டான் ஃப்யூச்சருக்காகன்னு. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுவும் ஒரு ரீசனாக இருக்கணும். நம்ம ஒரு கேமரா வாங்கினோன்னா நம்ம இன்னும் 6 வருஷம் வச்சுக்கிட்டாலும் கூட அந்த டெக்னாலஜி அந்தளவுக்கு ஏற்றுதான். ஸோ இத்துடன் என்னோடய ப்ரெசன்டேஷன் முடிஞ்சது. ஸோ நீங்கள் தாராளமாக இன்ஸ்டாகிராமில் இந்த ஐடியில் ஃபாலோ பண்ணலாம், நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சது எது இருந்தாலும் மெசேஜில் வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன். டெமான்ஸ்ட்ரேஷன் அப்புறமா நான் கொடுக்குறேன். முஸ்தஃபாக்கு டைம் ஆச்சு, அவர் வந்து வீடியோவில் இறங்கணும். ஏன்னா ஃபோட்டோ நான் இவ்வளோ நேரம் சொன்னாலும் நானே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஐயா தயவுசெய்து வீடியோ எடுத்து பழகிக்கோங்க. ஏன்னா
இப்போ ஒரு கேண்டிட் ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து மெட்ராஸில் வந்து எக்ஸ்போசிங் சார்ஜ் 7500 ரூபாய். ஓகே, கேண்டிட் வீடியோவுக்கு 7500 ரூபாயில் ஆரம்பித்து 15000 ரூபாய் வரைக்கும் ஒரு செஷன் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபிக்கு மெட்ராஸில் 3000 ரூபாயிலேருந்து 4000 ரூபா ரேட் ஒரு செஷன். ஓகே, இங்கே வந்து நீங்கள் 7000 ரூபா ஒரு வெட்டிங் ஃபுல்லாக சேர்த்து வாங்குவீங்க. எக்ஸ்போசிங் ஜென்ரலாக சொல்கிறேன், 1000-500 டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஓகே, இதுதான் ரேட்டு. இதுலேயே தெரியலையா, அந்த கேண்டிட் வீடியோ எடுக்கிறவங்களுக்கு வந்து டபுள் சார்ஜ் எக்ஸ்போசிங். உங்கள் டைம் இவ்வளோ தான். ஓகே, ஒரு நாளில் 24 மணி நேரம் தான் உங்களால் ஒர்க் பண்ண முடிஞ்சது, ஒரு 6 மணி நேரம் தான். அந்த 6 மணி நேரம் எங்கே காசு அதிகமாக கிடைக்குமோ அங்கே வேலை செய்யணுமா, எங்கே கம்மியாக கிடைக்குமோ அங்கே வேலை செய்யணும். ஃபோட்டோகிராஃபி சிறப்பாக செஞ்சு அதுலேயும் அதிகமாக சம்பாதிக்கலாம். என் செஷன் ரேட் அதுக்கு மேலே நான் வாங்குகிறேன், அது வேறு விஷயம். யாரும் என்னை எக்ஸ்போசிங் கூப்பிட மாட்டாங்க, எனக்கு நானே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டால் தான் உண்டு. ஓகே, கூப்பிட்றது 1-2 ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து கூப்பிடுவாங்க, நல்ல ஒரு ப்ரைஸ் தருவாங்க. ஃபோட்டோகிராஃபிலையும் சம்பாதிக்க முடியும், இல்லைன்னு சொல்ல. பட் நீங்கள் இன்னைக்கு காலகட்டத்தில் வீடியோ இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பழைய இடத்துக்கு போகலாம். இதுக்கப்புறம் ஆட்ஸ் ஷூட் பண்ணலாம், டாக்குமெண்ட்ரி ஷூட் பண்ணலாம், நீங்கள் ஃபில்ம் போகலாம். உங்களுக்கு சம்பாத்தியத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்பவே அதிகம். ஓவர் டு முஸ்தபா தலைவர், அவர் இன்னும் பல விஷயம் சொல்லி உங்களுக்கு நிறைய நாலேஜ் தருவார்.